அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு வலையொலி தங்களை அன்போடு வரவேற்கிறது. நிகழ்வு 13 இன்று நடைபெற இருக்கிறது. இன்று நம்மோடு ஆய்வுரை நிகழ்த்த இருப்பவர் முனைவர் இரா ராஜா. உரையாற்ற இருக்கக்கூடிய தலைப்பு அகம்புறம் சில விவாத முன்னெடுப்புகள். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை காண்பதற்கு அறிவு பகிர்வு வலையொலியினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்வதோடு வரவேற்க தகுந்த ஆய்வுரையாக இருப்பின் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் ஆய்வுரைக்கு செல்லலாம். ராஜா, தொடருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு அகம் ஈக்குவல் டு புறம் சில விவாத முன்னெடுப்புகள். முதல்ல தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 செய்தி. அது என்ன அப்படின்னா, முதல்ல இது முழுக்க ஆய்வு கட்டுரை அல்ல, சில விவாத முன்னெடுப்புகள் தான். அது தலைப்பே சொல்லிடுது. அதே நேரத்துல நான் இது முழுக்க என்னுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு இதுல எதுவும் இருக்காது. எல்லாரும் சொன்னதை அங்கங்க தனித்தனியா சொன்ன சில கருத்துக்களை தொகுத்து ஒரு மைய நீரோட்டத்துல சில உரையாடல்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அகம் புறம் அப்படின்னு தனித்தனியா நம்ம காலங்காலமா வரலாற்று ரீதியா ரீட் பண்ணிருக்குமே தவிர, இந்த இணைத்து ரீட் பண்ணும்போது சில அங்கங்க சில உதிரிகளா இருக்குதே தவிர அதை மைய நீரோட்டத்துல உரையாடலாம் நம்ம முன்னெடுக்கல. அதையே அந்த குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த தலைப்பு இங்க முன்னெடுக்கப்படுது. நம்ம உள்ள போயிடுவோம். மையத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அகம்புறம் எப்படி முந்தைய ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மேலோட்டமா ரொம்ப மேலோட்டமா பார்த்துருவோம். இது வரைக்கும் அகம் அப்படின்னா நமக்கு காதல், காமம், மனம், உள், அதாவது உள்ளா இருந்தது, இன்டீரியர்னு ஆங்கிலத்துல சொல்றாரு. இது ஏ.கே. ராமானுஜத்தினுடைய மொழிபெயர்ப்பு. புறம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வீரம், சமூகம், வெளி, எக்ஸ்டீரியர், இது போன்ற பிரிப்பு முறைகளை நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கிறோம். இதனை கடந்து வேற ஒண்ணு எங்கேயா இருக்கா அப்படின்னா நம்ம விவாதத்துல கூடுதலா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மற்றபடி இதுதான் பொதுத்தன்மையை நம்ம ரீட் பண்ணிட்டு வரோம் அந்த வரையறைக்கு. புறன், அதாவது வெற்றிதானே குறிஞ்சியது புறனே அப்படின்னு சொல்லிட்டு 7 அகத்திணைகளையும் 7 புறத்திணைகளையும் ஒன்றா சேர்த்திருக்காரு இல்லைங்களா தொல்காப்பியர். அதை பாத்தீங்க அப்படின்னா உரையாசிரியர்கள்ட்ட தொடங்கி நமக்கு விளக்க ஆரம்பிக்குது. உரையாசிரியர் முதல்ல அதுல ஒத்தது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கான விளக்கம். அப்புறம் புறனே அப்படிங்கிறதுக்கு ஒத்தது, அடுத்து இணைவு அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு பேர், ஒரு பேரலா வச்சும் சொல்றாங்க. இல்ல முரணானதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் பார்க்கப்பட்ட அந்த வரையறைகள். இப்ப அடுத்து நம்ம முந்தைய ஆய்வுகளை பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி ஆய்வுகள் நமக்கு உரையாசிரியர்கள் இருந்தா தொல்காப்பியம் குறித்த ஆய்வுகள் தொடங்குது. அடுத்து தொல்காப்பியம் பதிப்பிக்கப்பட்ட பிறகு, சங்க இலக்கியம் பதிப்பிக்கப்பட்ட பிறகு கூடுதலான சில ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுது. அது தொடக்க காலத்துல அகம்னா வாழ்க்கை சார்ந்தது, புறம்னா வீரம் சார்ந்ததுன்னு இனத்தை மொழியை அடையாளப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்களங்கள். பின்னாடி அதில் இருக்கிற புறநடைகள், விடுபட்ட போனதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஆய்வுகள் வந்துச்சு. நவீனத்துறை சார்ந்த ஆய்வுகள் முழுக்க 60களுக்கு மேல 80களுக்கு பிறகுதான் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கப்பட்டது. அதுல முந்தைய ஆய்வுகளை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். அகம், நம்ம முழுக்க அகம் ஈக்குவல் டு புறம்ங்கிற விஷயத்தை தான் பேச போறோம். அதை நம்ம கொஸ்டின் பண்ண போறோம். அந்த அகம் ஈக்குவல் டு புறத்தை முதல்ல ஒத்தது, அதாவது முதல் பொருள், கருப்பொருள், உரைப்பொருள் அடிப்படையில ஒத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. உரிப்பொருள் கூட இல்ல, உரையாசிரியர்கள் முதல் பொருள், கருப்பொருள் அதனுடைய செயல் அடிப்படையில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. முரணானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா துரை சீனிச்சாமி திணையியல் அப்படிங்கிற கட்டுரையில, முத்தையா பழந்தமிழர்களின் பண்பாட்டு அரசியல் அப்படிங்கிற கட்டுரையில இதை பத்தி பேசியிருக்கிறார். இதுல துரை சீனிச்சாமியோட கட்டுரை, அவர் தொடர்ச்சியா ரொம்ப நாளா இந்த திணையியலை பத்தி பேசும்போது இதை பத்தி பேசிக்கிட்டே வராரு. முத்தையா 2013 பன்மை அப்படிங்கிற இதழ்ல வந்த கட்டுரையில இதை பத்தி பேசுறாரு. நம்ம என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒத்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நம்ம எப்படி பாத்துக்கலாம்னா, முதற்பொருள், அதாவது வெற்றி தண்ணினா களவுல நிகழும், அதே நேரத்துல குறிஞ்சி தண்ணினாலும் களவுல நிகழும், களவு சார்ந்தது, இரவுல நிகழும். இது போன்ற முதற்பொருள் கருப்பொருள் சார்ந்து செய்யக்கூடிய விளக்கம் தான் முழுக்க. நம்ம ஒவ்வொன்றையும் இதை டீப்பா நம்ம பார்க்க போல, இதுக்குன்னே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்தி இதுக்குள்ள ஒரு உரிப்பொருள் அடிப்படையில் இவங்க விளக்கம் தரவே இல்லை, உரிப்பொருளை இவங்க கையில எடுக்கவே இல்லைன்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு அரங்க நலங்கிள்ளி இப்ப சமீபத்துல வந்த ஒரு நூல்ல அகம் ஈக்குவல் டு புறத்தை பத்தி இடிப்பஸ் பிராய்டுடைய இடிப்பஸ் சிக்கலை பேஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இடிப்பஸ் சிக்கல் தான் ரெண்டுலயுமே சமமா ஒத்ததுங்கிற கருத்தை ஏத்துக்கிட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அகத்துக்குள்ள இருக்கிறதும் இடிப்பஸ் சிக்கல் தான், அதாவது வாழ்வீச்சை சார்ந்த இடிப்பஸ் சிக்கல்,
இதுல வந்து புறப்பாடல்ல வந்து சாவிச்சிக்குள்ள இருக்கிறது இடப்பி சிக்கல், ரெண்டுமே இடிப்ப சிக்கல் அப்படிங்கிற படியில ஒத்தது அப்படின்னு உரிப்பொருளை பேஸ் பண்ணி இவர் விளக்குறாரு. ஆனா ஒத்ததுங்கிற கருத்தை ஏத்துக்கிட்டு தான் செயல்படுறாரு, முரணுங்கிற இடத்துல வரல. ஆனா முரணுன்னு பேசக்கூடிய துரை சீனிச்சாமி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இது உரையாசிரியருடைய கருத்தை வந்து மறுக்கிறாரு. புறனானது அல்லது புறனே அப்படிங்கிறதுக்கு ஒத்ததுங்கிற கருத்து பொருந்தாது, அது எவ்வகையிலும் ஒரு பாதி அளவு வேணுமா பொருந்துமே தவிர முழுதா பொருந்தது நம்ம சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக நம்ம ஃப்ராய்டு கிட்ட போய் பாலியம், அதாவது செக்ஸுவாலிட்டி, வாழ்விச்சை அப்படிங்கிறத வந்து அகத்தோடும் சாவிச்சை அப்படிங்கிறத வந்து புறத்தோடும் இணைக்கிறாரு. ஆனா நலங்கிள்ளி இணைச்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலயும் இடிப்ப சிக்கல் தான் மையம்ங்கிறது நலங்கிள்ளியோட ஆர்கியூமெண்ட், அரங்க நலங்கிள்ளியோட ஆர்கியூமெண்ட். ஆனா துரை சீனிச்சாமியோட விஷயம் ரெண்டையும் தனித்தனியா பிரிக்கிறாரு, அங்க முரணா வைக்கிறாரு அகத்தையும் புறத்தையும். ஆனா முத்தையா வேற ஒரு மானுடவியல் பேசிக்கல வந்து இயற்கை செயற்கை, அகம்ங்கிறது அகப்பண்பாட்டு வெளி, அதாவது அது பெண்மைக்குரியது, இயற்கை சார்ந்தது, வளமை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இணைக்கிறார். இதுவே வந்து புறத்தை வந்து முழுக்க முழுக்க செயற்கை சார்ந்தது, அதுலயும் செயற்கையிலையும் வன்முறை சார்ந்தது, கொடூர கட்டமைப்பு, இயற்கைக்கு முரணானது, அது முழுக்க ஆணாதிக்கம் சார்ந்தது அப்படின்னு நிறுவுறார். இது வரைக்கும் இந்த முந்தைய ஆய்வுகள், இன்னும் நிறைய ஆய்வுகள் இருக்கு. நம்ம கட்டுரைக்கு கால ஆய்வு தந்து சில சுருக்கமா தான் இதை முன்னெடுக்கிறோம் இந்த ரெண்டு விஷயத்தை அடிப்படையில. அடுத்து இதுல இருந்து நமக்கு எழக்கூடிய சில கேள்விகளை எழுப்பிக்கலாம். அது என்ன கேள்விகள் அப்படின்னா, முதல் கேள்வி, அகத்தையும் புறத்தையும் ஒரே நேரத்தில் எதிர்மையாகவும் ஒத்ததாகவும் கூற முடியுமா? அந்த கேள்வி ஒவ்வொரு கேள்வி நம்ம விளக்கிடுவோம். என்னன்னா, இப்ப நான் வந்து அகத்தையும் புறத்தையும் தொல்காப்பியம் ஃபர்ஸ்ட் அகம் புகம் தனித்தனியா சொல்லும் போதே அங்க ஒரு எதிர்மை பண்பு இருக்கு. அந்த எதிர்மையா சொல்லக்கூடிய நேரத்திலேயே அது ஒத்ததுன்னு சொல்ல முடியுமா? அதாவது இப்ப அகம்னா வரையறை கொடுத்தாச்சு, புறம்னாலும் வரையறை கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு வரையறையும் நான் எதிரானதுன்னு சொல்லுவேன், அதே நேரத்துல ஒத்ததுன்னு சொல்லுவேன். அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தா சாத்தியம். எப்படின்னா, சில புள்ளிகள்ல இது எதிர்மையானது, சில கூறுகள்ல இது ஒத்தது அப்படின்னு பிரிச்சிருந்தா நம்ம அதை ஏத்துக்க முடியும். அப்படி ஒண்ணும் பிரிப்பு முறை அங்க இல்லை. சரி, ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி கிட்டத்தட்ட வந்து ஒத்த தன்மையில தான் இருக்கும். வரலாற்றில் அகம் புறம் தனித்தனியாக வாசிக்கப்பட்ட அளவு அகமும் புறமும் இணைத்து வாசிக்கப்படாதது ஏன்? இது வந்து கேள்வி. அகமும் புறமும் இணைத்து அங்கங்க சொல்லப்பட்டிருக்கு. உரையாசிரியர் சொல்லியிருக்காங்க, இந்த துரை சீனிச்சாமி பேசியிருக்காரு, ராஜ்கோதன் பேசியிருக்காங்க, காசிவ தம்பி பேசியிருக்காங்க. இவங்களாம் அதெல்லாம் விளக்கப்பட வேண்டிய பகுதின்னு அதை நிறைய பேர் கூடகமா விட்டுட்டு போறாங்க, அல்லது அது முக்கியமான பகுதின்னு சொல்றாங்களே தவிர அதை உடைச்சி அது விளக்குற இடத்துக்கு நகரல. அகமும் புறமும் தனித்தனியாவே வாசிச்சிருக்கிறாங்க. புறத்தை தமிழர்கள் வீரன்னு வாசிக்கிறாங்க, அகத்தை பெண்களுக்குன்னு அது பிற்போக்குத்தனத்தோட வாசிக்கிறது உண்டு. பெண்களுக்கு குடும்பம் சொல்லிட்டு அது ஒரு சுருங்கிய வெளியா, பெண்ணுடைய வெளியை வாசிப்பது. அடுத்து மூன்றாவது கேள்வி, அது ஏன் இப்படி இவ்வாறு வந்து அகமும் புறமும் இணைச்சு வாசிக்கிறது ஏன் குறைந்த அளவு மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறதுதான் அந்த கேள்வி. மூன்றாவது கேள்வி வந்து, புறம் ஆண்மைக்குரியது என்று வாசித்து கொண்டாடியதை போல நவீனத்தன்மையில் அகம் பெண்மைக்குரியது என்று ஏன் வாசித்து கொண்டாடப்படவில்லை அப்படிங்கிறது கேள்வி. இப்ப வந்து புறத்தை நம்ம பாத்தீங்க அப்படின்னா, தமிழர் வீரம் முழுக்க முழுக்க ஆண் சார்ந்த, இன்னைக்கு கூட அரசியல் கட்சிகள்ல இருந்து சாதாரண பொது சாமானியின் வரை இந்த புறம்ங்கிற மரபு பேசப்படுது, அகம்ங்கிற மரபும் பேசப்படுது. அந்த அளவுக்கு குறையோடி போயிருக்குது அந்த அகம் புறம்ங்கிற தனித்தனியான கான்செப்ட், கருத்தியல். ஆனா அந்த அகமும் புறமும் ஒன்றோடு தொடர்புடையது, அந்த தொடர்பு முரண்தன்மையானது. அதுல அகத்துல முழுக்க முழுக்க இத முத்தையோட வாசிப்புல சொல்லணும் அப்படின்னா அவர் தான் முதல்ல இந்த கேள்வி. அதுக்கு முன்னாடி யாரு அவர் என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, ஏன் வந்து நவீன ஆய்வாளர்கள் இதுவரையும் பெண்ணுக்கான வெளி பெண்மை அகத்துல இருக்கு, முழுக்க முழுக்க அகப்பண்பாட்டு வெளி பெண்மைக்குரியது, இயற்கை சார்ந்தது, வளமை சார்ந்தது, அதை ஏன் கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. புறம் முழுக்க முழுக்க அழிவு சார்ந்தது, செயற்கை சார்ந்தது, அதுல வந்து இயற்கைக்கு புறனானது, அதை ஏன் வந்து சுட்டி காட்ட தவறிட்டாங்கன்னு ரெண்டையும் கேள்வி எழுப்புறாரு. அதை தான் நான் நவீனத்தன்மைன்னு சொல்றேன். சாதாரணமா நீங்க பிற்போக்குத்தனமானதான் அந்த கேள்வி எடுத்துக்க கூடாது. சாதாரண குடும்பத்துக்குரியது, குடும்பங்கிற வெளி அவளுக்குரியது அப்படிங்கிற மாதிரி இல்லை. முழுக்க முழுக்க பெண் வந்து அதை வந்து அதே மாதிரி போக நுகர்ச்சியாவும் எடுத்துக்க கூடாது, ஒரு காமம் சார்ந்து சுருக்கி புரிஞ்சிக்க கூடாது. இயற்கை எப்படி வந்து உற்பத்தி ஆற்றல், இயற்கை ஒவ்வொரு விஷயத்தையும் உற்பத்தி பண்றதுங்கிறது இயல்பு தன்மையிலே கொண்டிருக்குதோ, அதே போல மனித இனத்துல அந்த மனித இனத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையை பெண் இயல்பிலே கொண்டிருக்கிறா. அந்த வேலையை தான் செய்யுது, அகத்துல முழுக்க முழுக்க அவ அந்த வேலையை தான் செய்யறா அப்படிங்கிறது அடிப்படையில இந்த கேள்வியை வந்து அவர் முத்தையா கேட்கிறாரு. அந்த கேள்வியை தான் நான் இங்க இணைச்சிருக்கிறேன்.
அடுத்து 4வது கேள்வி, அகமும் புறமும் ஆண்மைக்கும் உரியதாகவும் பெண்மைக்கும் உரியதாகவும் ஏன் வாசிக்கப்படவில்லை? நம்ம அகத்தையும் புறத்தையும் தனித்தனியா வாசிச்சே பழகிட்டோம் காலங்காலமா. அதுல பெண்ணிய வாசிப்பு வரைக்குமே பெண்ணிய வாசிப்பை நம்ம வந்து கொண்டாடலாம். எந்த வகையிலனா ஆண்மையை அழித்ததுல, ஆண்மையை புட்டு புட்டு வச்சதுல நம்ம வந்து பெண்ணிய வாசிப்பு இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆனா அப்படி கொண்டாடும் போது நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாத்தையும் ஆண் மையத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிட்டு பெண்ணுக்கான வெளியே இல்லைன்னு ஒரு நில் பாயிண்ட்ல வாசிக்கிற வேலையை நம்ம செஞ்சிட்டோம். இப்ப கூட அது போன்ற தீசஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, வந்துட்டு இருக்கு. ஆனா அது வந்து அந்த பெண்மைக்கு எந்த அளவுக்கு நீங்க ஒரு மைய நீரோட்டத்திலேயோ அல்லது ஒரு தனி வாசிப்பையோ உருவாக்குறதுல சிக்கலானது. ஆனா அதுவே நேரத்துல பெண்ணுக்கான இடம் இருக்குது. அந்த இடம் சிக்கலானதுன்னா சிக்கலானதா இருக்கட்டும். முதல்ல இருக்கிறத ஏத்துக்குவோமே. பெண்ணு இவ இல்லைன்னா அந்த இடத்துல ஆணுக்கு வேலை இல்லைன்னு எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்த ஏத்துக்குவோமே. பெண்ணுக்கான வெளியில ஆண் பெண்ணுடைய அனுமதி இல்லாம உள்ள போக முடியாதுங்கிறது உண்மைதானே. அகத்துல அந்த இடத்த முதல்ல ஏத்துக்குவோம், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சிக்கலை பேசுவோமே. அந்த இடத்துக்கு நம்ம வரவே இல்லை. அதுவுமே ஆனனாலதான் இவனு இப்படி ஆயிட்டா, அதுல இருக்கிற அந்த வரையறையை வச்சுக்கிட்டே நம்ம பேசிட்டுமே தவிர, வரையறைக்குள்ள அவளுக்கான இடம் இருக்கு, அந்த இடத்த எடுத்து மைய நீரோட்டத்துல கொண்டு வந்து வாசிக்கணும். அதே டைம்ல கந்தசாமி நம்ம அறிவிப்பைகளை வாசிச்சது உங்களுக்கு தெரியும். புறத்துல தாய்மை, அது இயற்கை சார்ந்த பண்பு இருக்குதுன்னு வாசிச்சிடும். அதனோட சேர்த்து இந்த கேள்வி புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அகத்திலையும் புறத்திலையும் ஆண்மைக்கும் பெண்மைக்கும் சரியான பங்கு இருக்குதுங்கிறத பேசுறதை விட்டுட்டு ஒன்னோட ஒண்ணு முத்துமோகன் என்ன சொல்றாருன்னா, அகம் இல்லாமல் புறம் இல்லை, புறம் இல்லாமல் அகம் இல்லை. தொல்காப்பியம் எங்கேயுமே அகமின்றி புறம் தனித்தோ புறமின்றி அகம் தனித்தோ தனியாக இயங்க முடியும் என்று வாதிட துணிந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானே. எங்கேயுமே நம்ம வந்து அகம் உயர்ந்து மதிப்பீட்டு அறிக்கையை தொல்காப்பி எங்கேயுமே கொடுக்கலையே. அகம் மீதான ஒரு மதிப்பீடோ புறம் மீதான மதிப்பீடோ தொல்காப்பியை ஏற்றி வைக்கலையே. சங்க இலக்கியத்துல வந்து இருக்குது. அதை ஊதி பெருசாக்குனது பின்னாடி வந்த ஆய்வுகள். நம்ம அதுக்கு மாற்றான ஆய்வுகளை முன்வைக்கவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம. ஏன்னா அகம்புறம் தனித்தனியா பேசி பிரிக்கிற வேலையை நம்ம செஞ்சுமே தவிர, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குதுன்னு பேசி அதை ரெண்டையும் ஒரு இடையில இருக்க இடைவெளியை குறைக்கக்கூடிய வேலையை செய்யவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி வழியாக வைக்கிற குற்றச்சாட்டு. இந்த கேள்விகளின் அடிப்படையில் நம்ம உள்ள பயணிப்போம். அப்ப அடுத்து அகம். இப்ப நம்ம உள்ள வந்துருவோம். அகம்ங்கிறது உணர்வாக்கம். இது வரைக்கும் நம்ம வந்து பேசணும் இல்லைங்களா. மனம், காதல், காமம் அன்ற பிரிவினையில நான் இதை பேசல. உணர்வாக்கங்கிறது கூடிப்பேன். அந்த உணர்வாக்கங்கிறது கிட்டத்தட்ட ஜமாலன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதே பொருள் இல்லைனாலும் கிட்டத்தட்ட அந்த பொருளை தான் நான் பயன்படுத்துறேன். உணர்வாக்கங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உணர்வு. அகம்ங்கிறது உணர்வாலானது. அந்த உணர்வை வந்து உருவாக்குதல், அங்க உணர்வை ஒரு குறிப்பிட்ட தன்மையில் செதுக்குகிற வேலையை அகம் ஆகிய 7 திணைகளும் செய்யுது. 2 திணைகள் எதிர்மறையா செய்யுது, 5 திணைகள் நேர்மறையா செய்யுது. அது என்ன உணர்வை செதுக்கக்கூடிய வேலைன்னா இருபார் பாலியல் உறவு, பைசெக்சுவல், ஹோமோசெக்சுவல் ரெண்டுமே தப்பு. ஹெட்ராசெக்சுவல், அந்த இருபார் பாலியல் உறவை தான் அது அந்த அகம்ங்கிற பகுதியில செய்யப்படுது. அது என்ன வேலையை செய்யுதுன்னா குடும்ப பெருக்கம். அதன் வழியா குடும்பங்கிறத மல்டிபிள் பண்றாங்க. குடும்ப பெருக்கம் நிகழுது. குடும்ப பெருக்கம் அது ஒரு மனித இன உற்பத்திக்கானது. அது உங்களுக்கு தெரியும். இப்ப மனித இன உற்பத்திக்கானது. இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துல ஏற்கனவே முன்னாடி இருக்கிற கட்டுரைகளை தான் வந்து சுருக்கி விளக்க முயற்சி பண்ணியிருக்கிறேன். இந்த மனித இன உற்பத்தி பாத்தீங்கன்னா ஆக்கம் சார்ந்தது, அதாவது வளமை சார்ந்தது. எங்கேயுமே இது வந்து அழிவு சார்ந்தது இல்லை. ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க. அழிப்பதனால் உருவாவதில்லை மனித உற்பத்தி. 2 ஜீவன்கள் சேர்வதனால் உருவாவது மனித இன உற்பத்தி. இது முழுக்க முழுக்க இயற்கையின் ஒரு பகுதி. நம்ம அடுத்து புறத்துக்கு வருவோம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அகம் உணர்வாக்கங்கிறதும் மன அமைப்புல உருவாவது. முழுக்க முழுக்க ஒரு மனித மன அமைப்பை அகம் கட்டமைக்கப்படும் போது உணர்வாக்கத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மையில கட்டமைக்கிறது. புறம் சிந்தனை வரும்போது உடலாக்கம். உடல்னா நம்ம வெறும் மனித உடலா அதை புரிஞ்சிக்க கூடாது. ஒரு அமைப்பு சார்ந்த உடல். அந்த அமைப்பு சார்ந்த உடல் முழுக்க அரசுக்கானது. ஒரு அரசனை வடிவமைப்பது, அந்த அரசனை சார்ந்து குடிமக்களை வடிவமைப்பது, ஒரு அரசு உருவாக்கம் சார்ந்தது. இதுதான் வெச்சிட்டு பாடான் அந்த 7 திணைகள். அதுல வந்து காஞ்சி திணை மட்டும் எக்ஸப்ட் விதிவிலக்கானது. அதை நம்ம தனியா பேசுவோம். இந்த உடலாக்கம் இதுக்குள்ள வந்து ஒரு அரசு உருவாக்கம் நிகழ்த்தப்படுகிறது. அந்த அரசு உருவாக்குவதற்காக அதாவது அரசு அப்படிங்கிற ஒரு உடலை உருவாக்குகிறது அங்க நடக்குது. இந்த உடலாக்கத்துல ஒரு ஆட்சியாளனுடைய பங்கேற்பு, புலவனுடைய பங்கேற்பு, அதுதான் தொடக்க நிலை. அது அந்த உறவு தான் சேர்ந்து அந்த உடலாக்கத்தை நிகழ்த்துது. அப்பாறு நிகழ்த்துவதன் வழி நமக்கு கிடைப்பது முடியாட்சிங்கிற ஒரு நிலைபேறான ஒரு வடிவத்தை நோக்கி அது நகருது. இந்த முடியாட்சிங்கிற நிலைபேறு வடிவம் தான் நமக்கு கிடைக்கிற அரசு உருவாக்கம். சேர சோழ பாண்டியரை இன்னைக்கும் சில அரசியல் கட்சிகள் தலையை தூக்கி கொண்டாடுறாங்கன்னா அந்த அரசு உருவாக்கங்கிறது ஆபத்தானது, செயற்கை மீதானதுங்கிற ஒரு உரையாடலை வளர்த்தெடுக்கப்படாதின் விளைவு அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
சரி, நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்துருவோம். இது முழுக்க முழுக்க அழிவின் மீது கட்டப்படுவது. ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுக்குது, ஒரு மன்னன் ஒரு மன்னன் மீது படையெடுக்கிறான், அந்த மன்னனை அழிக்கிறான், அந்த ஊரை அழிக்கிறான், அந்த இடத்தை அழிக்கிறான், அந்த இடத்தை தனதாக மாத்துக்கிறான். இங்க முழுக்க முழுக்க வன்முறை. இந்த கொடூர கட்டமைப்புன்னே சொல்றாரு. கொடூரங்கிற வார்த்தையை ஈமுத்தையா பண்றாரு. புறம்ங்கிறது ஒரு கொடூர கட்டமைப்பு, அது அழிவு சார்ந்தது, வன்முறையின் மீது பிரயோகிக்கப்படுவது. ஆனா அகம் இதுக்கு எதிர்மாறானது. அதை கவனத்துல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதனோட தொடர்ச்சியா அகம் இன்ட்டு புறம் அந்த இடத்துக்கு நகரும். அகம் ஈக்குவல் டு புறம் இல்ல, அதை கேள்வி கேட்டுதான் எப்படி அது அகம் இன்ட்டு புறம்ங்கிறத உணர்த்த விளக்க முயற்சி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அது மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டாங்க, உள்ள போய் சொல்லல. இதை நானே முயற்சி பண்ணியிருக்கேன் இதை விளக்கறதுக்கு. ஈமுத்தையா மற்ற ஆட்கள்லாம் மேலோட்டமா அதை இயற்கை செயற்கைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர இது மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போகல. நான் அந்த உற்பத்தி முடியாட்சி, அது அரசு உருவாக்கம், மனித இன உற்பத்தி, இது ரெண்டையும் சொல்லி இருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு இதை விளக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இப்ப குறிஞ்சி அப்படின்னா உனக்கு உரிப்பொருள் புணர்தல் தெரியும். புணர்தல்னா என்ன பண்ணுவாங்க, தலைவன் தலைவி சேருவாங்க, தெரியுங்களா உங்களுக்கு, தலைவன் தலைவி சேர்க்கை. அடுத்து அது சேர்த்தல் சார்ந்தது, ரெண்டு பேரையும் சேர்க்கக்கூடிய வேலையை அந்த குறிஞ்சி செய்யுது. சேர்க்கக்கூடிய வேலையை செய்யும் போது அங்க ஒரு உருவாக்க நிகழுது, அது மனித இன உற்பத்திக்கானது. வெற்றியில பாத்தீங்கன்னா ஆணிரை கவர்தல். கவர்தல் பிரித்தலுக்கானது. நீ போய் அவன் இருக்கிற மாட்டை ஆணிரை ஓட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு எனக்கு பிரிவுடான்னு நீ காட்டுற. அது மட்டும் இல்லாம அது அவனும் மாட்டை மீட்கிறதுக்கு கரந்தையில வருவான். திரும்ப ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுல ஒரு அழிவு நிகழும். அழிவு நிகழ்வதன் வழியா அரசு உருவாக்கம் நிகழும். அது அடுத்து முல்லையில வந்தீங்கன்னா இருத்தல். இருத்தல்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இருத்தல்னா காத்திருத்தல், தலைவிக்காக காத்திருத்தல். தலைவனு தேர்ல வரும்போது ஐயோ தலைவி காத்திருப்பாளேன்னு தேர்ல ஒரே நினைவோடே வருவான், தேர் ஓட்டிகிட்ட பேசிக்கிட்டே வருவான். இவன் நாட்களை எண்ணி கணக்கிடுவான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது முழுக்க முழுக்க அந்த காத்திருத்தல் பண்புங்கிறது அந்த பிரிப்பதற்கானது இல்லை, அது திரும்ப தலைவனை சேர்ப்பதற்கானது. அந்த உணர்வு சேர்க்கையை நோக்கி தான் நகரும், பிரித்தலை நோக்கி நகராது. அதனாலதான் அங்க சேர்த்தல் தான் அதனுடைய அல்டிமேட் எய்ம். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் உண்டுங்க. நான் ஒரு பேச்சு பேசணும், அதுல ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் சிக்கல நோக்கம் மாறி கூட போயிடலாம். நோக்கம் மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிடும். ஆனா நோக்கம் மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிடும். ஆனாலும் அந்த நோக்கம் மாறாம மன்னிக்கணும், இடையில நோக்கம் மாறாம வேற ஒரு இடத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா நோக்கம் கூட வேற ஒரு இடைச்சர்களால மாறிடலாம். ஆனா நோக்கம் இல்லாத ஒரு செயல் இல்லை. ஆனா இங்க இருத்தல்ங்கிற பண்பு நோக்கம் சேர்த்தலுக்கான, தலைவன் தலைவி சேர்த்தலுக்கானது. ஆனா வஞ்சியில இருக்கக்கூடிய மண்ணாசை போர் இருக்குல்ல, இதுல ஆசை, காதல் மீதான ஆசையில தலைவன் தலைவி சேர வராங்க. தலைவன் தலைவியோடு சேர வரான், தலைவி காத்திருக்கிறான். ஆனா இங்க மண்ணாசையில போய் போருக்கு போறான். போருக்கு போய் ஒரு மன்னனை வெற்றி கொண்டு அவனை வெளியேற்றான். அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றும் போது அங்க ஒரு அரசு உருவாக்கம், ஒரு பரந்த அரசு உருவாக்கம் நிகழ்த்தப்படும். வேகமா போயிடுவோம், நேரம் நெருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து மருதம்னா ஊழல். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், தலைவன் தலைவி ஊழல். இந்த ஊழல் திருக்குறளோட கடைசி குறளை நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரிய. அப்ப ஊழலுங்கிறது தலைவன் தலைவி சேர்க்கைக்கானது தானே தவிர தலைவனை கடிந்து கொள்வது கூட தலைவனை தன்னுடன் தக்க வைத்துக் கொள்வதற்கானது. அப்ப இங்க ஒரு சேர்த்தல் பண்பு தான் இருக்கு, அதனுடைய அல்டிமேட் நோக்கம். அப்ப உளிஞ்சையில பாத்தீங்கன்னா முற்றுகை. நீங்க முற்றுகையிடும் போது அதை முற்றுகையிட்டு அவனும் முற்றுகை காக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான், இவனும் முற்றுகையிடுவான். ரெண்டு பேர் போறதுல ஏதோ வெற்றி ஒருவருக்கு தான் சாத்தியம். அந்த வெற்றி ஒருவருக்குன்னா ஒருத்தர் அழிவாங்க, அந்த வெளியேற்றப்படுவாங்க அல்லது அழிக்கப்படுவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அப்ப அங்க ஒரு வன்முறை, அந்த வன்முறையினால அங்க ஒரு அரசு உருவாக்கத்தை நோக்கி அது நகரும். இங்க சேர்த்தலால மனித இன உற்பத்தியை நோக்கி அது நகரும். எல்லாத்துலயும் நீங்க ஒவ்வொரு மனித இன உற்பத்தியையும் அரசு உருவாக்கத்தை நீங்க இணைச்சுக்கிட்டே வருங்க, கரெக்டா பொருந்தும் பாருங்க. நெய்தல் அப்படிங்கிற பகுதி பாத்தீங்கன்னா இரங்கல். அது தலைவன் பிரிஞ்சறானே, தலைவன் எப்ப வருவான்னு காத்திட்டு இருக்கிறதா இரங்கல். அந்த இரங்கலும் தலைவனை சேருவதற்கானது, எந்த நேரத்துல சேருவதற்கான மனநிலையோடையே தான் அந்த பாடல்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கும். தும்பை வலிமை, நேருக்கு நேர் போரிடுவது. நேருக்கு நேர் போரிடும் போது ஒருத்தர் வீழ்த்தப்படுவான், ஒருத்தர் வெற்றி பெறுவான். அப்ப அது அரசு உருவாக்கத்திற்கானது. அவனை ஒருத்தர் வெளியேற்றப்படும் போது அந்த இடம் இவனுக்கானதான் மாறும், இவனுக்கானதான் மாறும்போது அரசு உருவாக்கம் விரித்துதான் மாறும். அப்ப அரசு உருவாக்கத்திற்காக தான் அந்த செயல்கள் எல்லாம் நடக்குது. அடுத்த ஸ்லைடு. அடுத்து பாலைத்திணையில பாத்தீங்கன்னா பிரிதல் உங்களுக்கு தெரியும். நெஞ்சி திருமண கற்புல வரும் பிரிவுங்கிறது உடன்போக்கி நம்ம பிரிவு பாடல்ல உண்டு. அதுவும் தலைவன் தலைவி சேர்க்கைக்காக போற பாடல்கள். இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்கன்னா பொருள் வயிறு பிரிவதற்கு முயற்சி பண்ணுவான். இல்ல உடம்பு நிலை இல்லாதது, பொருள் நிலை இல்லாதது, அன்புதான் நிலையானது, நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு தோழி திரும்ப திரும்ப அவனை வற்புறுத்துவா, தலைவி முகம் சாட்சிக்கிட்டு நிற்பா. இது மாதிரி உங்களுக்கு தெரியும்.
இந்த மாதிரி கூறுகள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேர்க்கைக்கான. தலைவன் தன் நெஞ்சுக்கு சொல்லிக்கிட்டு போக மாட்டான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அது சேர்த்தலுக்கானதுதான். அது வாகை பாத்தீங்கன்னா வெற்றியில என்ன பண்ணுவாங்கன்னா அறிவிப்பாங்க, நான் வெற்றி பெற்றுட்டேன், என்னோட அரசு மிகப்பெரிய அரசா உருவாயிடுச்சுன்னு அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்பு எதன் மீது நிகழ்த்தப்படுகிறது? ஒரு வன்முறை, ஒரு அழிவின் மீது கட்டப்படுவது. அழிவினால் தான் அந்த அறிவிப்பு நிகழ்த்தப்படுகிறது. அடுத்து கைக்கிளையில ஒருதலை காமம். அது முழுக்க அது அன்பின் ஐந்தனையோட நேரடியா எந்த சப்போர்ட்டும் பண்ணாது. ஆனா எதிர்மறையா இது அன்பின் ஐந்தனைக்கு எதிரானதுன்னு சொல்றதன் வழியா சப்போர்ட் பண்ணுது. இது எதிர்மறைன்னு சொல்லி இங்க கொண்டாடப்படல. நமக்கு சங்க இலக்கியத்துல பாடல்களும் இல்லை. இது ஒரு திட்டமிடுதல் கட்டமைப்பா இருந்தாலும் கூட இந்த ஒருதலை சார்ந்த பாடல்கள் எதிர்மறையான அன்பின் ஐந்தனியை வலியுறுத்துதே தவிர இந்த ஒருதலையை சொல்லி அதை கொண்டாடப்படல. அன்பின் ஐந்தனி தான் கொண்டாடப்படுகிறது. அதே போலதான் பாடான்ல வந்து பாத்தீங்கன்னா புகழ்தல், நேரா அரசனை புகழ்வாங்க. புகழ்வதன் வழியா அவனுடைய அரசு உருவாக்கத்தை மக்கள்கிட்ட பரப்புவாங்க. மக்களுக்கு அரசுக்குமான ஒரு உறவை உருவாக்குவாங்க. இங்கு ஒரு அரசு உருவாக்கும் மக்களோடு இணைந்த முடியாட்சி அரசு உருவாக்கம் நிகழும். இது நேர்மறையாவே நிகழ்த்தப்படும். இது கைக்கிளை வந்து ஒருதலை வந்து எதிர்மறையானது. இன்னும் ஒண்ணு பார்க்கல, பெருந்திணைனா பொருந்தாதது. இது பொருந்தாதுன்னு சொல்றது வழியா அகர் ஐந்தனியை கட்டமைக்கிறது தான் இங்க நடக்கக்கூடிய செயல். அது சேர்த்தல் சார்ந்ததான் எதிர்மறையில. ஆனா காஞ்சி, இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், காஞ்சிங்கிறது நிலையாமையில வந்து முழுக்க வந்து போருக்கு எதிரான இது வந்து நச்சினாக்கினர் சொல்லும் போது செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமைன்னு சொல்றாங்க. இந்த நிலையாமைங்கிறது போருக்கு எதிரான ஒரு தன்மையை கொண்டது, போரை கொண்டாடல. அப்படிங்கும் போது இது முழுக்க எதிர்மறையா வந்து அரசு உருவாக்கத்திற்கு எதிராக அமைகிற ஒரு திணை. அது அதுலயே அமைஞ்சிருக்குது, புறத்திணையிலேயே. அப்படிங்கிறது தான் இது தனியான ஆய்வுக்குரியது. ஆனா இதுலயும் கூட முத்தையா ஒரு விஷயத்த சொல்றாரு. காஞ்சி திணை வந்து பெண்கள் அதுல பங்கேற்பு உண்டு, பெண்கள் போரை வெறுக்கக்கூடிய தன்மை அதுல உண்டுன்னு சான்றுகள் எடுத்து காட்டுறாரு. தொடா காஞ்சி, முதுபாலை போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து தொல்காப்பியத்தில் இருக்கிற நூற்பாவை எடுத்து வச்சே விளக்குறாரு. நம்ம அதுக்குள்ள போவோம், நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். நம்ம இதுவரை பார்த்ததுல இருந்து நம்ம தொகுத்துக்குவோம். இதுவரைக்கும் பார்க்கப்பட்ட செய்திகளை தொகுத்துக்கலாம். அகம் இன்ட்டு புறம், அகத்துக்கு புறம் முரணானது. நான் வந்து சொல்லிடுறேன், ஒத்ததுங்கிற கருத்தை நம்ம நிராகரிச்சிட்டோம். ஏன்னா அகர் ஈக்குவல் டு புறம், அங்க ஒத்தது, அதாவது இணையான அகமும் புறமும் முரணானதுன்னு இயல்பாவே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் புறனேன்னு சொல்லிட்டு அகத்தையும் புறத்தையும் தொல்காப்பியர் இணைப்பதற்கு நான் என்ன காரணத்தை நான் சொல்ல விரும்புறேன்னா, புறனே அப்படின்னு ரெண்டுக்குமான ஒரு உறவை உருவாக்குறாரு. அதே டைம்ல அது வந்து இணைப்பு உறவுன்னு அவர் சொல்லல. ஏன்னா புறனே அப்படிங்கிறதுக்கு புறம்னா புறத்து அப்படின்னு தொல்காப்பியத்துல வரக்கூடிய இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்மறை பொருள்ல தான் வரும். அகம் அதுக்கு எதிரான புறம் அப்படிங்கிற, புறம்னா முதுகு, புறம்னா வெளி, புறம்னா எதிர்மறையானது அப்படிங்கிற பொருள் தான் வருது. அந்த அடிப்படையில பார்க்கும்போதும் சரி, அகமும் புறமும் இயல்பாவே எதிர்மறைங்கிற கட்டமைப்பு தெரிஞ்சும் தொல்காப்பியம் அதுக்கு புறனேன்னு அது வலியுறுத்தி ரெண்டையும் சொல்றதுக்கு காரணம், ரெண்டையும் ஒரு உறவு இருக்குதுன்னு அழுத்தமா சொல்வதன் தான் அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறதா எனக்கு அது மேல் வைக்கக்கூடிய நான் விளக்கம். அவ்வாறு உறவு உருவாக்கக்கூடியது அது முரண் உறவு தான். நம்ம அதை முரண் உறவுன்னு சொல்றதுல தப்பு இல்லை. அதை முரண் உறவுன்னு சொல்லாம அதை ஒத்ததுன்னு சொல்லும் போது அங்க ஏதோ பொருள் இடர்பாடு இருப்பதா எனக்கு தோணுது. சரி, நம்ம அந்த புரிதல்ல அங்க ஒத்த உறவு, ரெண்டுக்கும் முரணான ஒரு உறவு உண்டுன்னு தொல்காப்பியம் அழுத்தமா சொல்வதன் அடிப்படையில் இதுக்குள்ள நம்ம பயணிப்போம். அகம் உணர்வாக்கத்தை கட்டமைக்குது, புறம் உடலாக்கத்தை. இதை தான் முன்னாடி சொன்னோம். அது மனித இன உற்பத்தியை, உணர்வாக்கத்தின் வழியா மனித இன உற்பத்தி அல்டிமேட்டா நடக்குது. உடலாக்கத்தின் வழி ஒரு அரசு உருவாக்கப்படுது, முடியாட்சி நிலைபெயர்வு செய்யக்கூடிய ஒரு அரசு உருவாக்கப்படுது. இந்த மனித இன உற்பத்தி பாத்தீங்கன்னா ஆக்கம் சார்ந்தது. அது முழுக்க எந்த ஒன்றையும் அழித்தல் மீது கட்டப்படல, சேர்த்தல் மீது கட்டப்படுகிறது. சேர்த்தல்னா ஒரு ஆக்கம் சார்ந்தது. அதே மாதிரி அரசு உருவாக்கம் அழித்தல் சார்ந்தது. ஏன்னா நீ வன்முறையினால்தான் அதை சாத்தியப்படுத்துற. ஆனா இந்த ஆக்கம்ங்கிறது பல உயிர்களை உற்பத்தி செய்யக்கூடியது, அது பன்மைத்துவமானது, மல்டிப்ளிசிட்டி. ஆனா புறம்ங்கிறது எல்லாத்தையும் அழிச்சு ஒற்றையை நோக்கி நகரக்கூடியது, ஒற்றைத்துவமானது அப்படிங்கிறது. இதெல்லாம் மற்றவர்கள் முக்கியமா முத்தையா பேசக்கூடிய கருத்தும் முத்துமோகன் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தொகுத்து இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கோம். நம்ம அடுத்த கருத்துக்கு போவோம். அந்த புரிதலோடைய அகம் புறன் முரணான உறவு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்ற புரிதலோடைய அந்த புரிதலை வலுப்படுத்துவதற்கு இணங்க முத்துமோகன் சொன்னக்கூடிய ஒரு கருத்தை பாருங்க. அகம் புறம் இரண்டும் வாழ்வின் இரண்டு பக்கங்கள் ஆயின் எங்குமே அகமின்றி புறம் தனித்து புறமின்றி அகம் தனித்து வாழ முடியும் என பண்டை தமிழர் வாதிட துணிந்ததே இல்லை. இது நான் முத்துமோகன்.
அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, பண்டை தமிழர் அகம்புறத்தை பத்தி பேசியிருக்காங்களே தவிர இது இல்லாம இது வாழ்ந்தது, இது இல்லாம இது தனியா நிக்கக்கூடியதுன்னு பேசல அப்படின்னு சொல்றாரு. நான் இதன்படி ஒரு படி இதை வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன், தொல்காப்பிய புறன்னு சொல்லிட்டு அதை தனித்து பேசல, ஆனா ரெண்டு உறவுடையதுன்னு சொல்லி இருக்குங்கிறது தான் என்னுடைய வாதம். புறனே அப்படிங்கிறதுனாலே ரெண்டும் முரணான உறவுடையதுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லப்பட்டிருக்கு தொல்காப்பியத்துல அப்படிங்கிறது. அடுத்து ரெண்டாவது அகம். அகம் ஈக்குவல் டு இயற்கை, காமம், வளமை அப்படிங்கிறது யாருடைய விளக்கம்? முத்தையாவுடைய விளக்கம். புறம் அப்படின்னா செயற்கை, பண்பாடு, போர், சிக்கல், அழிவு, ஆண். இத அவருடைய வார்த்தையில சொல்லணும்னா அகம் ஈக்குவல் டு அகப்பண்பாட்டு வெளி ஈக்குவல் டு பெண்மை, புறம் ஈக்குவல் டு புறப்பண்பாட்டு வெளி ஈக்குவல் டு செயற்கை ஈக்குவல் டு ஆண், அதுக்குள்ள அது இயற்கை. இப்படிதான் அவர் பிரிக்கிறார். இது ரெண்டு இணைநிலை உறவுன்னு சொல்றாரு, பாராடிக்மேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. அது மேல் கீழ் தான், ஆனா ஒன்னோட ஒண்ணு உறவானதுதான், இணைநிலை இணைந்தே செல்லக்கூடியதுதான். இது ரெண்டையும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறது. இது இன்னொரு தனி, இது ரெண்டின் அடிப்படையிலையும் நம்ம அகம் ஈக்குவல் டு புறம் அல்ல, அகம் இன்ட்டு புறம் அப்படின்னு அதை கேள்வி கேட்டு இந்த இடத்துக்கு நம்ம நகர்றோம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். சொல்லுங்க ராஜா, இறுதி 5 நிமிடங்கள். கண்டிப்பா முடிச்சிருவோம். முரண் உறவுகள் அதை தான் நான் இங்க சொல்லி இருக்கிறேன். அகம் ஈக்குவல் டு புறம் அப்படிங்கிறது இங்க அகம் இன்ட்டு புறம் ஆயிருது. ஏன்னா அது முரண் உறவுகள்னு தொல்காப்பி அழுத்தமா சொல்லி இருக்குது. அதுக்கு நம்ம உருவாக்கம் சார்ந்தது, அழித்தல் சார்ந்தது விளக்கத்தை கொடுத்துருக்கிறோம். அது இயற்கை, செயற்கை. இயற்கைனா முழுக்க அந்த இயற்கையை நீங்க புரிஞ்சிக்க கூடாது, மனித இன உற்பத்திக்கான இயற்கை. இதை ஒப்பிடும்போது இது இயற்கை, அப்படிதான். புறத்தை ஒப்பிடும்போது அகம் இயற்கையோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது, இயற்கை சார் செயல்பாடுகளை கொண்டது. ஆனா அதுக்குள்ள புறம் சார்ந்த, ஆண் மையம் சார்ந்த சில கூறுகள், வரையறைகள் இருக்கு. அதை நம்ம ஒதுக்கிட்டு அந்த அகத்தில் இருக்கிற பெண்மை சார்ந்த குரலை ஓங்கி மையத்துக்கு கொண்டு வாசிச்சிருந்தோம்னா வரலாறுல வேறு விதமான தன்மை உருவாகி இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐயமே. அதை விட்டுட்டு நம்ம அகம் புறம், அகம் பெண்ணுக்கு எதிரானது, புறம் ஆண் மையத்துடையது, இந்த ஆண் மையம் தான் பெண்மையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்மைக்கான சின்ன சின்ன கூறுகளை கூட மையத்திலேயோ அல்லது உரையாடலையோ முன்னெடுக்காம அதையும் ஆணுக்குள்ளேயே அடக்கிற வேலையை நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுதான் அது மேல நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு. இதனுடைய முடிவுரையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி அந்த முடிவுரையா நம்ம கொடுக்கலாம். இயற்கை சார் அகம் உற்பத்தி செய்யும் மனித இன ஆற்றலை பயன்படுத்தி அழித்து அரசு உருவாக்கத்தை நிகழ்த்துகிறது. இதுதான் புறம். இப்ப இயற்கை சார்ந்த ஒரு அகம், இயற்கை சார்ந்த மனித மனசை புரிஞ்சுக்கணும், போகமா பார்க்கக்கூடாது, நுகர்ச்சியா பார்க்கக்கூடாது, மனித இன உற்பத்தியை நிகழ்த்தக்கூடிய ஒரு அகம், அது ஒரு உற்பத்தி சார்ந்தது. அது மனித இனத்தை, அந்த மனித இன ஆற்றலை தான் பயன்படுத்தி புறம் வளர்த்தெடுக்கப்படுகிறது. அந்த புறம் அழித்தல் மீது உருவாக்கப்படுகிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செயற்கையான புறத்தையும் தன்வயப்படுத்த முயற்சிப்பதன் வழி இயற்கையாகிய அகத்திற்கு சார்பாகவும் செயற்கையாகிய புறத்திற்கு எதிராகவும் வினையாற்றுகிறது அகம். அகம் ரெண்டு வேலையும் செய்யுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கூடுதலா சொல்லிடுறேன். வாசுபா என்ன சொல்றதா முத்துமோகன் சொல்றாருன்னா, அகத்தையும் புறத்தையும் ஒப்பிடும்போது அகம்தான் காலத்தால முந்தியது, புறம் பிந்தையது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க இயல்பாவும் யோசிச்சு பாருங்களேன், குடிதான் முதல்ல உருவாயிருக்க முடியும். குடியின் மீது குடிக்கு தேவையான நிர்வாக அரசு பின்னாடிதான் உருவாகி இருக்க முடியும். அரசு உருவாகி குடி உருவாகி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாதத்தை வைக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குடி, குடும்பம், அந்த மனித உற்பத்தி பெருக்கும் போது அதை ஆளக்கூடிய ஒரு அரசு உருவாயிருக்கு. இப்படிதான் இருந்திருக்க முடியும். அந்த வகையில் அகம் தான் முதன்மையானது. அப்ப அந்த அகம் முதன்மையானது. அந்த அகம் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா, செயற்கையாக இருக்கிற புறத்தை தன்மையப்படுத்த, அதாவது அவன் பொருளீட்ட போவான், அத பொருளீட்டு போறவன கூட பொருள் முக்கியம் இல்லை, செல்வம் முக்கியம் இல்லை, அகம் அன்புதான் முக்கியம். அவளை ஆணை ஆணுக்குள்ள இருக்கிற ஆண் மன அமைப்பு இருக்குல்ல, புறம் நோக்கிய மன அமைப்பு, அவனை புறத்துல இழுக்கும். இதை ராஜகோதரன் எப்படி சொல்றான்னா, அகம் மட்டுப்படுத்துவதன் வழியா புறம் உருவாக்கப்படுதுன்னு சொல்லுவார். அதை வச்சு புரிஞ்சுக்குங்க நீங்க. அதை புறத்தை அவனை மட்டுப்படுத்திக்கிட்டு அவனை அந்த பக்கம் இழுக்கும் புறம். இல்ல தலைவியும் தோல்வியும் சேர்ந்துக்கிட்டு இவனை இல்ல அகம்தான் முக்கியம் அவனை இன்பக்கம் இழுக்குவான். கடைசியில பாலைப்பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன் நெஞ்சுக்கு சொல்வதன் வழியா அவனை தன்மையப்படுத்தக்கூடிய வேலையை நடக்கும். அப்ப அந்த வழியா ரெண்டு வேலை நடக்குது, ரெண்டு திட்டமிடல் வேலை நடக்குது. ஒண்ணு, அவனை மனித இன உற்பத்தி ஆற்றலுக்கு பயன்படுத்தி கொள்ளுதல் நடக்குது, ஒரு ஆணை பயன்படுத்தி கொள்ளுதல் நடக்குது. அதற்கு கூடுதலாக, அதற்கு இணையாக, அந்த ஆணை பயன்படுத்திக் கொள்ளுதலுக்கு இணையாக செயற்கையிலிருந்து அவனை வெளியேற்றுதலும் முயற்சி நடக்குது. இது ஒரு முயற்சி தான். ஆனா இதுல ஆண் மைய உலகமா இருக்கும். அந்த முயற்சி கடைசி வரைக்கும் அதற்கு எதிரான ஒரு வாசிப்புக்கு காலத்துல நம்ம எதிரான வாசிப்புக்கு போயிட்டோம்
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல பெண்ணிய வாசிப்புக்கும் அதுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சான்றுகள் மட்டும் சொல்லிடுறேன். இது ஆராய்ச்சிக்குரிய சான்றுகள் தான். கந்தசாமி அண்ணன் நமக்கு சொன்ன விஷயம் தான். சான்றுகள் பாத்தீங்கன்னா தாய்மை சார்ந்த புறப்பாடல் வரிகள் பாருங்க. ஈன்று புறந்தறுதல் எண்தலை கடனே புலி கிடந்து போகிய கல்லலை போல ஈன்று வேறு இதுவே வாடுமுலை ஊறி சுரந்தன, இதெல்லாம் நீங்க ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இப்ப முழுக்க முழுக்க அவ வந்து என்னதான் அரசாங்கத்துக்கு சார்பான குரலை ஒழிச்சாலும் மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா தாய்மையோட இயற்கையோட அவளுடைய தன்மை உருவாக்கி மனித இன உற்பத்தியோடைய அந்த விஷயங்கள் அந்த வளமை சார்ந்து அந்த புறத்தை இணைக்கிற வேலையை அவ பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனோடு யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப புறத்துக்கு அந்த அகத்தினுடைய பங்களிப்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து மிகுபொருள் ஈட்டலை ஊக்குவிக்காத மற்றும் விளக்குகிற அகப்பாடல். அகப்பாடலை பாத்தீங்கன்னா பொருள் ஊக்குவிக்கிறத பத்தி கொண்டாடவே இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா முத்தையா ஒரு விஷயத்த சொல்றாரு, முடிச்சர முத்தையன், ஒரே நிமிஷம். முத்தையா ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு, என்ன அப்படின்னா தொல்காப்பிய புறத்திணையில் வீரத்தை கொண்டாடவே இல்லை, எங்கேயுமே வீரத்தை கொண்டாடல. அதே மாதிரி நடுகள் வழிபாட கொண்டல, இன்னும் பல விஷயங்களை கூறி இதெல்லாம் கொண்டாடப்படவே இல்லை. அது என்ன, அதனால என்னன்னா மானுடவியல் பேசிக்ல இருக்கிறத பதிவு பண்ணியிருக்கு. அதனுடைய மறைமுக கருத்தியல் என்னன்னா ஆண் சமூகத்தை அழிவானதுன்னு உணர்த்துவதுதான் தொல்காப்பிய புறத்திணைகளுடைய மறைமுக கருத்தியல் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அது எனக்கு பொருத்தமானதா தெரியுது. அதே போல நீங்க அகத்தை ஒப்பிட்டீங்கன்னா அகத்துல எங்கேயுமே பொருள் மிகு பொருள் ஈட்டலை, அதாவது மார்க்சியம் சொல்ல இல்லைங்களா உபரி, அந்த உபரியை நோக்கிய சிந்தனையே அதுக்குள்ள இருக்காது. அகப்பாடல் முழுக்க முழுக்க ஒரு மனித இன உற்பத்திக்கான செயல்பாடுகள் தான் இருக்கும். ஆனா அது பெண் மீது திணிக்கப்பட்ட வரையறைகளை விலக்கிட்டு நீங்க அதை பாருங்க. வரையறைகள் முழுக்க ஆண் மையத்துக்கானது. நம்ம அந்த வரையறைகளை மட்டும் தான் அழிச்சிருக்கணும். அந்த வரையறைகளை அழிக்கிறத விட்டு அந்த வரையறைகளை வச்சுக்கிட்டு பெண் மையத்தையும் நம்ம அதுக்குள்ள புதைச்சிட்டோம் அப்படிங்கிறதான். இதை நம்ம விவாதத்துல மீண்டும் மீண்டும் செய்யலாம், ஏன்னா நேரம் கடந்து போயிடுச்சு. ஆனா இந்த சான்றுகளை அடிப்படையா வச்சு வளர்த்தெடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. இது முழுக்க முழுக்க ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட கட்டுரைகள் தொகுப்பா ஒரு தொகுத்து சொல்லி இருக்கிறே தவிர இதுல என்னுடைய கண்டுபிடிப்பு சொல்றதுக்கு புதிதா ஒன்றும் இல்லை. இதை கடந்து இதை மையத்துல உரையாடல் நிகழ்த்தப்படணுங்கிற நோக்கம் மட்டும்தான். நன்றி. ஆய்வாளருக்கு நன்றி. அகம்புறம் சில விவாத முன்னெடுப்புகள் மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது கேள்வி நேரம். கட்டுரை மீதான விவாதங்களை முன்னெடுக்கலாம். வாழ்த்துக்கள் ராஜா, ஒரு நல்ல சேகரிப்பு, தகவல்களை திரட்டி ரொம்ப அருமையா கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்னன்னா இதன் மூலமா நமக்கு ஒரு செய்தி என்ன புறப்படுதுன்னா, ஏன் அகத்தையும் புறத்தையும் தனியா பார்க்கின்ற ஒரு மரபு அல்லது தனியா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கிருந்து நமக்கு வந்து தோன்றுது? அதை பத்தியான அந்த நீங்க தேடுறதுல ஏதாவது தகவல் கிடைக்குதா நமக்கு? அதுக்கு நான் எப்படி அதை இயல்பாவே பாக்குறமே. இப்ப பொதுமக்கள்கிட்டையும் சரி, நீங்க வந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இருந்து பாருங்க, பெரிய பெரிய இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள்லாம் புறம்ங்கிறத வந்து கொண்டாடி தீர்த்து இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே அது நடக்குது. அப்ப பொதுமக்கள் மத்தியிலேயே அது புறம்ங்கிறது தனியாகவும், அகம்ங்கிறது குடும்ப தலைவன், குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அகமாகவும் உள்ளார்ந்ததாகவும், புறங்கிறது ஒரு சமூக உருவாக்கத்துக்கானதாகவும் ஒரு பொது புத்தியிலேயே பதிவேற்றப்பட்டிருக்கு. ஆனா அகமும் புறமும் ஒன்று உறவுடையதுன்னு எங்கேயாவது பதிவேற்றப்பட்டிருக்கா பொது புத்தில? அப்படி இல்லைங்கிறத நான் உணர்ந்துதான் இதை இப்படி நான் யோசிக்கிறேன். ஆனா ஆதாரப்பூர்வமா நீங்க படைப்புலையும் சரி அகம்புறம் இன்னைக்கு வரைக்கும் பிரிச்சு படைப்பு போட்டிருக்கோம். படைப்புக்குள்ளேயும் பாருங்க அகம்புறம். ஒரு காலத்துல நானும் ஆடிப்பாவை போல நாவலை வந்து அகம் ஈக்குவல் டு புறம்னு நானும் ஒரு சான்று நாவலா வாசிச்சிருக்கேன். அதுக்கு எதிராக தான் நான் இந்த விளக்கத்தையும் நான் கொடுக்க முயற்சி பண்றேன். அகம் ஈக்குவல் டு புறங்கிறத விட அகம் இன்ட்டு புறம்னே சொல்லி ஒன்று உறவுடையன்னு சொல்லியிருந்தா வரலாற்றுல வேறு மாதிரியான வாசிப்புகள் உருவாகி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அதை சொல்றேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சான்றுகள் வெளிப்படையா தெரியுது. பொதுவிலே பாருங்க, அகம் இன்ட்டு புறம்னு எத்தனை படைப்புகள் சொல்லுது, எவ்வளவு பொது மேடையில பேசப்படுது, விவாதிக்கப்படுதுன்னு பாருங்க. என்ன ராஜீவ்காந்தி, வேற ஏதாவது கேட்க முயற்சி பண்ணி நான் ஏதாவது மாத்தி விளக்கம் கொடுத்துட்டுனா? இல்ல நானு இந்த அகம் புறம் அப்படின்றது வந்து
நமக்கு யாரும் வந்து வற்புறுத்தல. அதே சமயத்துல வந்து இது அதாவது தனியா அகம் தனியா பார்க்கணும், புறம் தனியா பார்க்கணுன்ற அந்த விவாதம் வந்து இல்ல. ஆனா ஒரு விஷயத்துல நான் வந்து ஒத்துக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து நாம எப்பயுமே தனியா அகத்தையும், புறத்தையும் தனியா பார்க்கின்ற மரபு என்பது அது எப்படியோ வந்து வந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம பின்னாடி இப்போ நம்மளுடைய அரசியல் கட்சிகளோட எடுத்துக்காட்டுகள் வச்சு பார்க்கும்போது, வெறுமனே அரசு உருவாக்கத்திற்கு மட்டுமே வந்து புறத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் இருந்திருக்குமா? அப்படின்ற மாரியும் யோசிக்க எனக்கு தோணுது. அதுதான் நான் வச்ச கேள்வியா நினைக்கிறேன். சரிதான் ராஜீவ்காந்தி. நீங்க ஆரம்பத்துல புறம் பேச வேண்டிய தேவை அவங்க இருக்குது. ஏன்னா தனித்தமிழ் இயக்கம், தனித்தமிழ் தேசியம்லாம் வளர்த்தெடுக்கும் போது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல திராவிட தனி மொழி திராவிட மொழின்னு சொன்னதுக்கு அப்புறம் புறப்பாடல்ல அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்திருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நம்ம அந்த வரலாற்றை மறுக்க முடியாது. ஆனா அது தொடர்ச்சியா புறத்தை பேசி பேசி அகம் சுருங்கிய வெளியாகவும் புறம் பரந்த வெளியாகவும் மாறி போச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே நம்ம இலக்கியத்திலயும் வந்துகிட்டே இருக்குது, பொது பேச்சுலயும் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இப்போ அறிஞர்கள் சொல்றது போல இப்ப வந்து திராவிட கட்சிகள் தோற்றம் பெற்றதற்கு பிறகான இந்த புறம் பற்றியான பாடல்கள் முதன்மை பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு முன்பாக, ஏன்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையான இந்த இலக்கியமானது வேறு வகையில் ஏதாவது வந்து பேசப்பட்டிருக்கா அப்படின்றத நாம யோசிக்க வேண்டிய நிலையிலையும் இருக்கிறோம் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஏன்னா நமக்கு திராவிட கட்சிகளுக்கு பிறகாக நம்ம வந்து புறப்பாடல்களை நாம் வந்து அரசு உருவாக்கத்திற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, அதற்கு முந்தைய நிலையில அது என்னவாக இருந்தது அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து இந்த கட்டுரை வாயிலாக எனக்கு தோன்றுது. நன்றி. நன்றி ராஜீவ்காந்தி. ஆனா உரையாசிரியர்களும் அதை வந்து தனித்தனியானதுன்னு பிரிச்சு பார்க்கலனால அந்த விளக்கத்துல பிரிவா தான் அமைஞ்சிருக்கு. உரையாசிரியரோட விளக்கமும் தனித்தனியா தான் அமைஞ்சிருக்கு. அது ஒரு கொண்டாடப்பட்டிருக்கு. நமக்கு பக்தி இலக்கியத்திலையும் சரி, சிற்றிலக்கியத்திலையும் சரி, அது கொண்டாடப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட வகைமைகள் உருவாகிருக்கு. அகம்புறம் சார்ந்து ஏகப்பட்ட வகைமைகள் இருக்கு, இலக்கிய வகைமைகள். சரி, பேசுவோம். சொல்லுங்க. கந்தசாமினா ராஜா, உங்க ஸ்லைடு பிரசன்டேஷன் இது நிறுத்துங்க. நிறுத்திருக்கேன், அது தெரியல எப்படி நிறுத்துறதுன்னு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அவர் ஆன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், ஆனா பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கூடுதல் விளக்கங்கள் ஏதாவது இருந்தா நீங்க பேசலாம் ராஜா. அதான் நான் பேசுறேன், நான் அதுக்கு தான் வந்தேன். நம்ம சங்க இலக்கியத்துக்கு பிற்காலம் வந்த இலக்கியத்துக்கும். அருள்மணி பேசுறீங்களா? அருள்மணி கை உயர்த்திருக்கீங்க, பேசுறீங்களா? சரி, அவர் பேசட்டும். பேசும்போது நம்ம பேசுவோம். இன்னொரு விஷயத்தையும் முத்துமோகன் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அகம்புறம் இரண்டில் எது முக்கியமானது, அடிப்படையானது என்ற ஒரு கேள்வியை சங்க இலக்கியங்கள் கேட்டுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சரி. எது முக்கியமானது, அகம் முக்கியமானதா புறம் முக்கியமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு அது அது தனித்தனியா அந்த மரபை தனித்தனியா இருக்குதுன்னு பிரிச்சு காட்டுறது மட்டும்தான் தேவையானதா இருந்திருக்கே தவிர, பிரிச்சு காட்டுறதுன்னு மட்டும் இல்லாம அது ஒன்றோடு ஒன்று உறவுடையதுன்னு சொல்றதுதான் தேவையா இருந்திருக்கே தவிர, அதை ஒரு அரசியல் ரீதியா ஒரு ரெண்டையும் தனித்தனி கோடா ஒரு பெரும் மதிப்பு கொடுத்து பிரிச்சு பார்க்குற இடத்துக்கு வரல. புறத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பீடுகளும் அகத்துக்கு குறைவான பிற்போக்குத்தனமான மதிப்பீடுகளும் கொடுத்து பிரிச்சு பார்க்குற வேலையை பண்ணல. இது மிக மிக பிற்காலத்துல நடந்தது. அதுவும் ஒரு தேவை கருதி நடந்தது. அது கால மாற்றத்துல மாற்றி வாசிச்சிருக்கணும். அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு வரோங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம், தவறான விஷயமா நான் கருதுறது. பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நீங்க பேசுற வரைக்கும் நான் பேசுறேன். பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அதுக்குள்ள அகத்துல இருக்கு, நம்ம அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்ல.
ராஜா, சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விவாதத்தை வந்து நீங்க முன்ன வச்சிருக்கிறதா கருதுறேன். இந்த எனக்கு நீங்க இந்த அகம்புறம் பற்றிய இணைவு குறித்த விஷயங்களை சொல்லும்போது எனக்கு இன்னொரு கோணம் நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, இந்த அகம்புறம் என்ற உரையாடலை நிகழ்த்துவதற்கான தேவை என்ன? அதாவது நாம இல்ல, உரையாசிரியர்கள் இல்ல, இந்த தொல்காப்பியரோ அல்லது வந்து இந்த இலக்கிய அமைப்போ அல்லது வந்து ஒரு 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 இலக்கிய சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம் அகம்பெறும் என்று ஒரு 2 பெரும் பிரிவுகளை எடுப்பதற்கான ஒரு ஒரு தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு கண்காணிப்பின் அரசியல் என்பது போல ஒரு சமூக அமைப்பினுடைய ஓர் அங்கமாக அல்லது அதிகார கட்டமைப்பின் ஒரு அங்கமாக இலக்கியம் எழுதுதல் என்பதை வந்து நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அகத்தை உருவாக்கி புறத்துக்கு நகர்தல் அப்படின்ற ஒரு அகத்தை பேசுவதன் அடிப்படையான அகத்தை பேசுவதன் மூலமாக புறத்திற்கு நகர்தல் என்ற ஒரு அதிகார தொனி அல்லது அதிகார வேலை கட்டமைப்பு இதுக்குள்ளார இருக்கிறதா நமக்கு தோணுது. இத இன்னும் கூட கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அகத்தையே 2ஆ பிரிச்சு களவு, கற்பு, புறம் அப்படின்னு 3ஆகவும் பிரிக்க முடியும்னு தோணுது. நீங்க பின்னாடி பகுதியில சொன்ன இந்த ராஜ்கௌதமன் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை எடுத்து விளக்குனீங்க இல்லையா, வந்து அகத்திலிருந்து புறத்தைக்கு இழுத்துக்கொள்வதற்கான ஒரு முயற்சி அப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, அந்த முயற்சியினுடைய ஒரு பெருபேராக்கமான ஒரு வடிவம் தான் வந்து கற்பு அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த கற்பு அப்படின்றது வந்து இந்த இயற்கையான காதல் என்றதிலிருந்து ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு காதலை, பண்பாடு சார்ந்த ஒரு ஆண் பெண் உறவை கட்டமைக்க முயல்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த உரையாடல்ல கற்புல வந்து ஆண் முதன்மை பெறுவதாகவும், ஆண் வந்து வீட்டை விட்டு வெளியில் செல்பவனாகவும், புறத்துக்கான ஒரு செயலை மேற்கொள்வதற்கான ஒரு இடத்தை வந்து அங்க நாம காட்டுறோம். அந்த ஓதர் பிரிவு, தூது பிரிவு, அதே மாதிரி வந்து பரத்தையர் பிரிவு போன்ற பல விஷயங்களும் வந்து இந்த குடும்பம் என்ற அக அமைப்பிலிருந்து புற அமைப்பை நோக்கி போகதா இருக்கு. அப்ப இதை நாம ஒரு 3 படிநிலையில புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தோன்ற மாதிரி தோணுது. இது சார்ந்து அதாவது களவு, கற்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு திடப்படுத்தப்பட்ட ஒரு புறம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து நாம இந்த 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 பிரிவு அப்படின்ற இடத்துலதான் வந்து போருக்கு பிரிதல், பொருளுக்கு பிரிதல், இன்னொரு பெண்ணுக்காக பிரிதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளார வருது. கல்விக்கு பிரிதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இதை பத்தி யோசிக்கலாமா ராஜா? ஆனா கண்டிப்பா யோசிக்கலாம். ஆனா இது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்தவில்லை, பல காலகட்டங்கள்ல படிப்படியா நிகழ்ந்தவை. இது எது முன்னாடி நிகழ்ந்திருக்கும், எது பின்னாடி நிகழ்ந்திருக்கும், கண்டிப்பா பாடல்கள்ல பதிவு இருக்கும். நம்ம தேடி அந்த பாடல்கள் பதிவுகள்லாம் எடுத்து வச்சு, இந்த தொல்காப்பிய அகப்புறம்னு ஆக்கம் எதுக்கு, அந்த அகப்புறத்துல கற்பும் களவுக்குமான இது நமக்கு புரியுது ராஜா. ஆனா ஒரு இலக்கிய வயமாக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, பல்வேறு காலகட்டத்துல கூட பாடப்பட்டிருக்கலாம், அல்லது வந்து பல்வேறு காலகட்டத்தினுடைய தன்மைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார வந்து நினைவுகளாகவும் சமகாலமாகவும் எழுதப்பட்டிருக்கலாம். நான் வந்து அந்த இடம் போகல. ஒன்றாக ஒரு நூலில் கட்டுகின்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது தொல்காப்பியமா இருக்கலாம், அல்லது பின்னாடி வந்த உரையாசிரியர்களா இருக்கலாம், ராஜீவ்காந்தி எல்லாம் சொல்ற மாதிரி அந்த தொகுத்தவர்கள் செய்த வேலையாக இருக்கலாம். அந்த வேலைக்குள்ளார அகம் புறம் என்ற 2 கட்டமைப்புகளை எதுக்கு வந்து இந்த 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 சமூக அமைப்பு வந்து செய்யுது? இலக்கியத்துக்குள்ளார அகம் புறம் என்றதை வந்து நீங்க சொல்ற மாதிரியே வந்து அந்த அந்த அது வந்து ஒரு 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 இதுக்குள்ளாரையும் அதாவது எனக்கு என்னன்னா, அதிகாரத்தினுடைய நுண்கண்ணிகள் அல்லது அதிகாரத்தினுடைய மேற்பார்வை பணின்னு இருக்கு இல்லையா, அது அடிப்படையான அகம் என்பதை வந்து தனக்கு சாதகமான பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு வேலையை வந்து செய்ய தொடங்குது அப்படின்ற மாதிரி தோணுது. நான் சொல்றது புரியுது. கண்டிப்பா அது இருக்கு. நமக்கு எல்லாருமே வரலாற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொல்காப்பி வந்து இப்ப ராஜ்கோதம்னா தென்கிழக்காசியாவுக்கு, அந்த கிழக்காசிய நாடுகளுக்கு தமிழ் பரவுவதற்காக செய்யப்பட்டதுங்கிற மாதிரி கூடுதலாலாம் விளக்க போறாரு. நீங்க அதிகார கண்ணிகள் போது எனக்கு அப்படிதான் தோணல் வருது. தமிழ் மொழிங்கிறது பறந்து விரிந்த ஒரு மொழியா இருக்குது இந்திய அப்போதைய பரப்பமைவுல, ஆசிய பரப்பமைவுல.
அப்ப தமிழ் மொழியை வந்து பரப்பக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இந்த தொகுத்தல் பணி வழியா தமிழ் மொழியை நிரூபிக்கக்கூடிய, பரப்பக்கூடிய, கட்டமைக்கக்கூடிய வேலையை வேறொன்றிற்கு எதிராக செஞ்சிருக்கிறாங்க. அது வேற என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம அதை பார்க்கணும். அதே நேரத்தில் அகப்புறங்கிற கட்டமைப்பு தொகுப்பு அமைவு வழியா நமக்கு வந்ததில்லை. அதனுடைய கட்டுப்படுத்தப்பட்ட மீனிங் தான் தொகுப்பு அமைவு வழியா வந்ததை தவிர பாடல்கள் இயல்பாவே அதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் முற்காலத்துல போய் சிந்திச்சு பார்த்தாதான் அது ஏன் அப்படி ஒரு சிந்தனை தமிழர்கள்ட்ட இயல்பாவே இருந்ததுன்னு நம்ம ஒரு பதிலை தேடி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மற்றபடி நீங்க சொல்றது இன்னும் விவாதிக்க வேண்டிய விஷயமாவும் படுது. நன்றி ராஜா, நன்றி. ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் அருள்மணி ஐயா. நீங்க அதாவது நீங்க உங்களோட 2 பேரோட உரையாடல் இருக்கிற கருத்துக்களை வந்து அதாவது நான் வாசித்தது எழுதி சொல்றேன் நினைக்கிறேன். அதாவது சிவத்தம்பி அவர்கள் தன்னுடைய ஆய்வு கட்டுரைகள்ல இதை பத்தி மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அதாவது வந்து அக பாடல்கள், அதாவது அந்த குறிப்பு முறையை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, அது தொகுப்பு அல்லது தொகுப்புக்கு முன்னாடியான நிகழ்வு, அதை பத்தி சொன்னீங்க. அதாவது பாடல் அமைவுகளை அந்த வரலாற்று கால முறைப்படி வைத்தாலும் கூட அது வந்து துவக்க நிலையிலாக சிறு சிறு பாடல்கள், அதே நேரத்துல அகவல் பாடல்களாகவும் இருக்கு. அந்த சின்ன சின்னதா, அதாவது வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வு நிலை அடிப்படையில அந்த 5 உணர்வு நிலைகள் இருக்கு, அந்த அடிப்படையில வச்சு பார்த்தாலும் கூட துவக்க நிலையில அகம் சார்ந்த பாடல்களாகவும், பின்னாடி வந்து அகத்தை விளக்குவதற்கு புறத்தை ஒரு உத்தியாக பயன்படுத்துற முறை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது எடுத்துக்காட்டுக்கு இப்ப அதாவது பட்டினைப்பாலை அல்லது வந்து இந்த நெடுநல்வாடையில சில குறிப்புகள் வருது. முழுக்கவே அகம்தான். அதே நேரத்துல அதாவது அகம்னா தலைவனை புரிஞ்சிக்கக்கூடிய தலைவிப்படக்கூடிய துன்பங்கள், இன்னொரு பக்கத்துல அந்த தலைவன் போர்க்களத்துல படக்கூடிய அந்த அவஸ்தைகள், இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சில போர்க்காட்சி சம்பந்தமான சில விளக்கங்கள்லாம் வரும். அதே நேரத்துல பட்டினப்பாலையில மிகப்பெரிய நீண்ட புறம் சார்ந்த செய்திகளை சொல்லிட்டு 3 அடிகள்ல அகம் சார்ந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்ப இந்த முறைகள்லாம் பார்க்கும்போது அகத்தை விளக்குவதற்கு புறத்தை ஒரு உத்தியாவும் பயன்படுத்துறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த பிரிப்பு முறை இருக்குல்ல, அகம் புறம் என்ற பிரிப்பு முறைய இப்ப புறநானூர்ல ஒரு பாடல், அதாவது அதாவது ஔவையாருடைய பாடலை புறநானூர்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த பாடல் எனக்கு சரியா இதுதானான்னு தெரியல, அவளா கொன்றோ மிசையா கொன்றோ அந்த பாடல் நினைக்கிறேன். சொல்லுங்க. அந்த அதாவது அது அகம் சார்ந்த பாடலா இருக்குது, ஆனா புறத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது வந்து தவறான அந்த பிற்காலத்துல வந்த அந்த புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற நூல்கள் அடிப்படையாகவோ அல்லது அதற்கு முன்னாடி இந்த நூல்களை அடிப்படையாக கொண்டோ இந்த குறிப்பு முறை நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதா சிவசம்பி சொல்றதா எனக்கு ஒரு ஞாபகம். சரிங்க. அது அப்படி ஒரு அந்த ஞாபகம் அதை நம்ம கண்டிப்பா எடுத்து பார்ப்போம். ஆனா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்கக்கூடியது. ஆனா நம்ம விவாதத்துக்கு இன்னும் அதை வேற கட்டமா இணைச்சோம்னா விவாதம் வளர்த்திருக்க முடியும். ஆனா அது மற்றபடி தகவல் அடிப்படையில் நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி அகத்துக்குள்ளேயும் புறத்துக்குள்ள அகம் கலந்து இந்த கட்டுத்திட்டமான பிரிப்பு முறைக்குள்ள நம்ம அதை சில வரையறைகளை வச்சுட்டு உடைக்கிறாங்கல்ல உரையாசிரியர்கள் மற்ற, அதுக்குள்ள நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அகம்ங்கிறது ஒரு மனித இன உற்பத்திக்கானதுங்கிற இடத்துலையும், புறம்ங்கிறது ஒரு அரசு கட்டமைப்புங்கிறது ஒரு செயற்கைத்தனமான முழுக்க இயற்கையை அந்நியப்படுத்தக்கூடிய இயற்கையை ஆளக்கூடிய ஒரு கட்டமைப்புங்கிற பேஸ்லயும் வச்சு பார்க்கலாம். புறத்துக்குள்ளேயும் அகம் இருக்கு, அகத்துக்குள்ளேயும் புறம் இருக்கு. ஏன்னா ஒன்னுடைய ஒண்ணு இப்ப ஒண்ணு இல்லாம மற்றொன்று இல்ல, அததான் புறணைங்கிற வார்த்தை சொல்லுது. ஒன்னோட ஒண்ணு உறவு கொண்டது, அததான் இணைநிலை உறவுன்னு அவரும் சொல்றாரு ஈமுத்தையாவும். இப்ப நம்ம அதை விட்டுட்டு அகம்புறம்னு பிரிச்சு அந்த பழைய தொகுப்பமைவு வரையறையை கொண்டு பிரிச்சு நம்ம அதை பெரிய பிரிவினையை உருவாக்குறது தான் மிச்சம் அப்படிங்கிறது தான் அதோட ஒரு குற்றச்சாட்டு. இணைச்சு வாசிச்சிருக்கோம். வணக்கம், சிவராஜ் பேசுறேன். சொல்லுங்க சிவராஜ். வணக்கம். இப்போ ஒரு நவீன வாசிப்பு முறை அப்படின்னு ஒண்ணு இப்போ
ஒரு தன்மைக்குள்ள பயணப்பட்டிருக்கிறோம் ஒரு 2 நூற்றாண்டு அடிப்படையில. இதுல நமக்கு காலங்காலமான மரபான வாசிப்பு அப்படிங்கிறதுல சில கோட்பாட்டு புரிதல்கள் நம்மளை வேற மாதிரியான வாசிப்புக்கு நம்மளை பழக்கப்படுத்துது. அப்படி ரொம்ப மிக முக்கியமா இந்த நவீனத்துவம் பின்னவீனத்துவம் இந்த சிந்தனைக்கு அடிப்படையான கோட்பாடா சொல்லப்படுகிற அமைப்பியல் கோட்பாடு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த அமைப்பியல் கோட்பாட்டுல பைனரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுறாங்க. ஆண் பெண், இரவு பகல், இன்பம் துன்பம், இப்படி கேக்குது. ராஜா, உங்க பக்கத்துல இருந்து சத்தம் வருது. ராஜா, உங்க பக்கத்துல இருந்து சத்தம் வருது. நான் பாக்குறேன். சரி, ரைட், நீங்க பேசுங்க. ஆமா, யாரோ அடிக்கிறாங்க. நீங்க பேசுங்க சிவராஜ். இப்போ இந்த பைனரிஸ் அந்த முரண் அதான் நம்ம சொல்றாங்க. இந்த முரண்ல காலங்காலமாக இப்படி முரணாகவே பார்க்கப்பட்டு தனித்தனியா பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வாசிப்புல மிகப்பெரிய ஒரு பழக்கப்பட்ட ஒரு வாசிப்பு முறையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வும் மற்ற எல்லா கோட்பாட்டு அடிப்படையிலும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதுல இருந்து அந்த முரணை இணைத்து பாருங்கன்னு ஒரு வாசிப்பை பழக்கப்படுத்துறாங்க. இப்ப இரவு இல்லாம பகல் இல்லை, நீ பகலை எப்படி புரிஞ்சுக்குவ? இரவினுடைய தன்மையை வச்சுக்கிட்டு இரவு இல்லாதது எதுவோ, அதாவது இருட்டு இல்லாதது எதுவோ அது பகல். ஆணை எப்படி புரிஞ்சுக்குவ? பெண் தன்மை இல்லாம பெண்ணுடைய உடல் அமைப்பு இல்லாம இருக்கிறது எதுவோ அவன் ஆண், இப்படின்னு சொல்லிட்டு அந்த பைனரிஸ் அந்த முரண்ல இருந்து ஒரு கருத்தை அந்த இணைத்து புரிந்து கொள்வதில் ஒரு வாசிப்பை நிகழ்த்துறாங்க. இப்ப திரும்ப அந்த பிரிவினையா ஏன் பார்க்க கூடாதுன்னு இப்போ ஒரு நவீன தளத்துல இருந்துட்டு நீங்க பேசுறீங்க. அதுக்கான விளக்கம் எனக்கு புரியல. எந்த புள்ளியில இருந்து திரும்ப பிரிவினைய முன்வைக்கிறீங்க? ஏன் பிரிவினையாவே பார்க்க கூடாது? இப்போ ஒத்ததுன்னு நாம எல்லாரும் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்கன்னு ஒரு விவாதத்தை தொடக்கத்துல வச்சிங்க. அப்போ ஒத்ததுன்னு அந்த தொல்காப்பியத்தையே நீங்க அடிப்படையா பேஸா எடுத்தீங்க. அப்படி பேஸா எடுக்கும்போது அதுல புறன்ன்ற அந்த சொல்ல வச்சுக்கிட்டு அது எல்லாருமே ஒத்ததுன்ற பொருண்மையில வாசிச்சதாகவும் அப்படின்ற மாதிரி ஒரு டோனை கொண்டு வந்தீங்க. ஆனா ஒத்தது இல்லைன்றது ஒரு மிக முக்கியமான செய்தி இல்ல. அங்க என்னன்னா ஒரு இணைவு, அந்த இணைவுல உரையாசிரியர் கூட ஒருபடி ஒப்புமை, இந்த புறத்துக்கும் அகத்துக்குமான ஒரு ஒப்புமை இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. இப்படி பேசிச்சுட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை விளக்கிட்டு போறாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய இந்த காலகட்ட இடைவெளியில யாருமே அந்த அகப்புற இணைவு குறித்து பெருசா விவாதிக்கப்படலை. பிற்காலத்துல நவீன வாசிப்பு தளத்தை தான் கா சிவத்தம்பி, ராஜ்கோதமன் போன்றவர்கள் அதுல ஒரு உயிர்த்தலம் இருக்கு, ஒரு இணைவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வாசிப்பை தொடங்குறாங்க. அதற்கு பிறகு அந்த இணைவு ஒற்றுமையா இருக்குது, அதுக்குள்ள ஒற்று இணைந்து பொருள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரங்க நலங்கிள்ளி என்ன பண்றாரு, அது உளவியல் நோக்குல சங்க இலக்கிய பாடல்களுக்கு அதை பண்றாரு. சங்க இலக்கிய பாடல்களை வச்சுக்கிட்டு அகம்புறம் அது உளவியல் ரீதியா எப்படி ஒற்றுமையா இருக்குங்கிறது அது ஒரு பக்கம் வாசிப்பது. கடந்து இப்போ முத்தையா சொன்னதாக அந்த கட்டுரை விளக்கமாகவும் நீங்க சில விஷயங்களை திரும்ப திரும்ப முன்வைச்சுட்டு இருந்தீங்க. அப்ப அந்த பிரிவினை புறனானதுன்னு சொல்லக்கூடாது, முரணானதுன்னு நீங்க கட்டுத்திட்டா வெட்டுறீங்க. அப்படி வெட்டுவதற்கான ஒரு புரிதல் அது முத்தையா அவருடைய கட்டுரை மீதான ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உரையின் மீதான கேள்வியாக இருந்தாலும் சரி, புறனானது அதை அப்படிங்கிற ஒரு தேவை ஏன் ஏற்பட்டது? அந்த கேள்வி திரும்ப அதே கேள்வியை நான் முன்வைத்து தொடர்றேன். ஓகே, நன்றி. இப்ப அதுக்கு என்ன விளக்கம்னா, நான் ஒத்ததுன்னு ஏற்கனவே விளக்கப்பட்டவங்க சொல்லிட்டேன். உரையாசிரியர்கள், பிற்கால உரையாசிரியர் சோமசுந்தர பாரதியார் மற்ற சில ஆய்வாளர்களும் அதை ஒத்ததுன்னு சொல்றாங்க. ஒத்ததுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அகத்தையும் புறத்தையும் தனித்தனியா அந்த வரையறை வச்சுக்கிறாங்க. அதில் இருக்கிற அந்த செயல்பாட்டையும் இதில் இருக்கிற செயல்பாட்டையும் இதில் இருக்கிற ரெண்டையும் ஒத்த தன்மை உடையதுன்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு சிக்கலானதாவே இருக்கு. ரெண்டையும் தனித்தனியா தான் நிறுத்தி சொல்றாங்க. ஆனா அழகநலகிள்ளி சொல்லும் போது ரெண்டையும் தனித்தனியா நிறுத்தி சாவிச்சை வாழ்விச்சைன்னு நிறுத்தி அதுக்கு அடியில ரெண்டுமே இடிப்ப சிக்கல்னு சொல்றாரு. இடிப்ப சிக்கல்ங்கிற பேஸ்ல
அடியில இடிப்பஸ்டிக்கல்ல ஒற்றுமை இருக்குது, மேல் தளத்துல அது வந்து தனித்தனியா உங்களுக்கு தோற்றம் அளிக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா எனக்கு அதுக்குள்ள என்னன்னா அதுல ஒரு போதாமை இருக்குது அந்த விளக்கத்துலங்கிறதா எனக்கு எண்ணம். ஏன்னா தொல்காப்பியம் வந்து வரையறையில ஒத்ததுன்னு வேறு வேறுன்னு அகம்புறம் டைட்டில் வச்சிருச்சு. ஆனா அதுக்கு இடையில அதை திரும்ப ஒத்ததுன்னு திரும்ப சொல்லி இருக்குமா அப்படிங்கிறது தொல்காப்பியத்தின் மீது நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அப்படி சொல்லி இருக்குன்னா அது எப்படி ரெண்டும் பைனரின்னு சொல்லிட்டு ஒத்ததுன்னா அப்படி அது சிக்கலானதா தெரியுது சாதாரண வரையறையின் அடிப்படையில. அதனாலதான் அதை கேள்வி எழுப்பிக்கிட்டு நான் மட்டும் சொல்ல, துரைச்சின்சாமி, ஈ முத்தையா, முத்துமோகன் போன்றவர்கள்லாம் முரணானதை ஏத்துக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் ஏத்துக்கிட்ட அந்த கருத்தியலை எடுத்துக்கிட்டு வந்து அப்ப முரணானதுன்னு பார்க்கும்போது நமக்கு சில விளக்கங்கள் கிடைக்குது. முரணும் உறவுடையது, நீங்க சொன்ன பைனரியில ரெண்டும் இருக்குதுன்னா, ஆண் பெண் நிலவு சூரியன் இருக்குன்னா ஒன்று மற்றொன்றுக்கு பொருள் அர்த்தத்தை கற்பிக்கக்கூடியது, இன்னொன்று மற்றொன்று, ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை பைனரியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இங்க அகமும் புறமும் ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லைன்னு ஏன் வாசிக்கப்படல? அப்ப நம்ம அகமும் புறமும் தனித்தனியா ஒத்ததுன்னு சொன்னதுனாலதான் நம்ம வந்து தனித்தனியாவே இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறோம். ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்ல, ஒவ்வொன்றிலையுமே பெண்ணுக்கு அகத்துல பெண்ணுக்கு மிக முக்கியமான ரோல் இருக்கு, அது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தது. புறத்துல ஆணுக்கு முக்கியமான ரோல் இருக்கு, அது முழுக்க முழுக்க செயற்கையானதுன்னு அந்த செயற்கையை நம்ம அழிக்கிற வேலையும் இயற்கையை ஆக்குற வேலையும் நம்ம ரீடிங்ல செய்யவே இல்லையே அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் நான் இதை வைக்கிறேன். முரண உறவுடையதுன்னு சொல்லியிருந்தா நம்ம இந்த விவாதத்துக்கு வந்திருக்கோம், இந்த வாதத்தை நம்ம இந்த உரையாடல் வந்திருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த உரையாடல் நான் வைக்கிறேன். நீங்க சொல்றது சரியா என்னால புரிஞ்சுக்க முடியல, அது என்னன்னு தெரியல. ஆனா இதுல 2-3 விஷயத்த திரும்ப பேசணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நலங்கிள்ளி வந்து இடிப்பசிக்கலை மையமிட்டு மட்டுமே தன்னுடைய உளவியல் விஷயங்களை கொண்டு போகல. அதுல வஞ்சித்திணை தும்பைத்திணை எல்லாம் பேசும்போது நார்சிசத்தோட எல்லாம் தொடர்புபடுத்துறாரு. இந்த கட்டுரை வந்து உளவியல் தொடர்புபடுத்தி போகாததால நான் அந்த விவாதத்துக்குள்ள போகல. சரியா? இந்த நீங்க முரண் பிரித்து பார்க்கலான்ற அதே இடத்துலதான் நீங்களே தொடர்பு படுத்துறீங்க. தொல்காப்பியமும் ஒத்ததுன்ற சொல்ல வந்து பயன்படுத்தல, பின்னாடி வந்தவங்களும் யாரும் ஒத்ததுன்னு சொல்லல, இணைவா இருக்குதுன்னு தான் பேசிட்டு போறாங்க. அந்த இணை ஒருபுடை ஒப்புமை, உரையாசிரியர்கள் வந்து ஒருபுடை ஒப்புமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா, ஒப்புமைன்றது ஒற்றுமை, ஒரு வகையில ஒரு ஒற்றுமை இருக்கு. அதுதான் ஒற்றுமை. நீங்க பாருங்க சிவராஜ், சொல்லிடுறேன். ஒற்றுமை நீங்க பாருங்க, இதுல களவு, அகத்துல களவு, புறத்திலையும் களவு. ஆனா அந்த களவு அழித்தலுக்கானது, இந்த களவு ஆக்குதலுக்கானது. இங்க எங்க ஒற்றுமை? ரெண்டும் செயல்பாட்டு தளத்துல வெவ்வேறு அப்படிங்கிறது தான் நான் வைக்கிற விளக்கம். அதை உற்பத்தி அடிப்படையில வைக்கிறேன், உற்பத்தி பேஸ் பண்ணி. நீங்களுமே உங்களுடைய கட்டுரையோடைய புள்ளியுமே திரும்ப வந்து அந்த இணைவுக்கு தான் வருது. குறிப்பா ஆக்கல் அழித்தல் அப்படிங்கிறது, அழித்தல் இருந்தாதான் ஆக்கல் சாத்தியம். ஆக்கல் அது இணைவுனே முரண்தான். இப்ப பேரண்ட் சொல்லும் போது அங்க முரண் தான் இருக்கும். ஆண் பெண்ணை பார்த்துட்டு ஒரு நல்ல பேரான்னு சொன்னீங்கன்னா அங்க பைனரி தான் இருக்கும். இணைவு அந்த பேரண்ட் சொல்லும் போது அங்க வந்து ஒத்தது கிடையாது, அது முரண் தான். அந்த அமைப்பியல் கோட்பாடு பைனரி, அந்த பொருள் புரிதல் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், என்ன புரிஞ்சுக்கலாம்? ராஜா, இதுக்கு நான் சொல்லலாமா ராஜா? எனக்கு இந்த விவாதத்துல எனக்கு ரொம்ப முக்கியமா படுறது, சிவராஜ் கேட்கறதும் இவரு அருள்மணி கேட்டதும் ராஜீவ்காந்தி கேட்டதும் ஏறக்குறைய ஒரே இடத்துக்குள்ளார இருந்து கேட்கற மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுறதுனால எனக்கு என்ன அப்படின்னா, இதுக்குள்ளார ஒரு அமைப்பாக்க ரீதியா வந்து வேறுபாடுகள் இருக்கிறதா நான் கருதுறேன். அதாவது ரெண்டத்தையும் வந்து எதிரெதிர்க்கா நிறுத்தி அதனுடைய முரண்தன்மையை விளக்குறது, அப்படி அந்த பேரை, அதாவது அந்த இணையாக நிறுத்தி அதுக்குள்ளார இருக்கிற முரண்தன்மை, இதுதான் கேள்வி ஆயிருக்கு. ஆனா அமைப்பாக்கத்திலேயே வந்து பொது அமைப்புலயே வந்து ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அகம் என்பது வந்து குறிப்பாக முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பவற்றினுடைய இணைவு சார்ந்ததாக சொல்லப்படுது. அது பெரும்பான்மையும், அதாவது வந்து முழுக்க இயற்கை பண்பு அடிப்படையில் மனித வாழ்க்கையை அல்லது மனித செயல்பாடுகளை, மனித மனத்தை புரிஞ்சு கொள்ளுதல் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளாரதான் இது வருது. இந்த இயற்கைய வந்து அகத்தோட முடிச்சு போடுறது அப்படின்றதுல வந்து நம்முடைய இலக்கண ஆசிரியர்களும் சரி, நம்முடைய இலக்கிய கோட்பாட்டாளர்களும் சரி, சங்க இலக்கியத்துக்கான ஒரு இதை கொடுத்தவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் அப்படின்ற இயற்கையோடு இயைந்த ஒரு தன்மையை கொடுக்குறாங்க.
ஆனா புறம் என்பது இதுக்கு நேர் மாறான ஒரு அமைப்பு கொண்டது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, புறம் வந்து போரிடுவதற்கான வழிமுறைகளை, படிநிலைகளை வகுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்குள்ளார என்ன இல்லை அப்படின்னாக்கா வந்து இந்த அகத்துக்குரிய இந்த முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்ற அடிப்படை சுத்தமாவே கிடையாது. இங்க 7 திணைகள் இருக்கு, அங்க 7 திணைகள் இருக்கு. அது இணைச்சு பாக்குறத அதாவது முரண்பாடா பாக்குறதான்றது ஒரு விவாதமா இருக்கு. ஆனா ரெண்டுத்தினுடைய அமைப்பு முறையுமே டோட்டலா வேற மாதிரி இருக்கிறதுனாலதான் இது அதாவது என்னன்னா தனித்தனியாகவே வைத்து வாசிக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு தோணுது. இந்த பார்வை சார்ந்த வந்து விவாதங்கள் கூட வந்து எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. நன்றி. நீங்க சொன்னது கரெக்ட் தானே. ரெண்டும் அமைப்புல வேறுபட்டிருக்கிறதுனாலதான் அப்படி வாசிச்சுட்டாங்க. எனக்கு ஆனா ரெண்டும் அமைப்புல வெவ்வேறையா இருக்கிறதுனாலதான் அப்படி வாசிச்சிருக்கலாம். அதே மாதிரி வரலாற்றுல காலத்தின் தேவைக்கிறது அப்படி வாசிச்சிருக்கலாங்கிறது ரொம்ப சரிதான். ஆனா அதே நேரத்தில் தொல்காப்பியம் வந்து ரெண்டுக்கு இடையில ஒரு அந்த முரண் இணைவை சொல்லி இருக்கு, ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லைங்கிறது. அதை வந்து வளர்த்து எடுக்கல அப்படிங்கறதுதான் நம்ம முக்கியமா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம். அது சரிதான். ஆனா ஆனா கவித்துவம் அப்படின்ற வகையில பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் வந்து வேறுபாடு இருக்கு. ஒரு புறத்துல வந்து ஒரு படிநிலை வளர்ச்சி வந்து ஒரு சமூக அமைப்பினுடைய ஒரு செயற்கையான ஒரு சமூக பண்பாட்டு அமைப்பினுடைய படிநிலை உருவாக்கமா இருக்கிறதும், இந்த அகம் என்பதற்குள்ளார வந்து முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் மிக முக்கியமானதான அடிப்படைகளாக பயன்படுத்தப்படுவதால் அது வந்து இயற்கையை வந்து தன்னுடைய ஆதாரமாக கொள்வதையும், அதாவது காலம், பொழுது, இடம் என்ற இயற்கையை தன்னுடைய அடிப்படையாக கொள்வது, அதாவது பொழுது, நிலம், பேசப்படுகின்ற பொருள், இதுக்குள்ளார ஒரு இணைவை காட்டுறதுனால இது வந்து இயற்கையோட நெருங்கினதாகவும் அதனுடைய படிநிலை, புறத்தினுடைய படிநிலை அமைப்பு வந்து ஒரு செயற்கை சார்ந்ததா இருக்கிறதையும் நாம வந்து ஒரு தூளமா பிரிச்சு பார்க்க முடியுது. அதே நேரத்துல வந்து தொல்காப்பியர் சொன்ன இந்த இணைமுரண் சார்ந்த விஷயத்துக்குள்ளாரே இதை வச்சு பார்க்க முடியும், பார்த்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நவீன நுட்பமான வடிவங்கள் வந்து இப்போ மத்த ஆய்வாளர்கள் இருந்து ராஜா வரைக்கும் வர்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? சரிதானே, சரிதான். சிவராஜ் ஏதோ பேசணும்னு நினைச்சாரு நினைக்கிறேன். பேசுங்க சிவராஜ். இந்த விவாதம் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய விவாதம். அதுக்குள்ள இருந்து ஒரு நம்ம தொடக்கத்துல கேட்ட கேள்வியில இருந்துதான் இது வந்து ரெண்டு விஷயம் திரும்ப நீங்க பேசுனதுல இருந்தே கேக்குறேன். அதே மாதிரி கட் அண்ட் ரைட்டா வந்து அகத்தை வந்து பெண்ணாகவும் புறத்தை வந்து ஆணாகவும் பாக்குறீங்க. அதே மாதிரி உடல் தனியாகவும் உள்ளம் தனியாகவும் பாக்குறீங்க. உடலாக்கமாக புறத்தையும் உணர்வாக்கமாக அகத்தையும் பாக்குறீங்க. இந்த பார்வையே வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது அப்போ புறத்துல வந்து உணர்வு இல்லையா, உணர்வாக்கம் இல்லையா, இல்ல அகத்துல வந்து உடலாக்கம் உடல் குறித்த முழு பேசப்படலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. சரி, இது ஒரு அதே மாதிரி இயற்கை செயற்கை அப்படிங்கிறதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. செயற்கை அப்படிங்கிறதுல இப்போ தொல்காப்பியம் வந்து சொன்ன விஷயத்துல முதல் கரு உரி இந்த அடிப்படையில வந்து அகத்துல வந்து அதை விளக்கிட்டு போறாரு. அதே மாதிரி உரையாசிரியர்கள் வந்து இந்த புறத்தை விளக்கும் போது புறத்திணைகள் எப்படி இதனுடைய ஒருபடை ஒப்புமையை பேசும்போது முதல் பொருள் கருப்பொருள் அடிப்படையில் உரிப்பொருள்ல ஒரு வகை சார்புலையும் எப்படி இணைவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை இணைச்சு காட்டி இயற்கையோட தான் அதையும் வந்து இணைக்கிறாங்க. எங்கேயுமே புறம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற இடத்துலயும் பேசல. அதனால நீங்க இந்த தொடங்குனீங்கல்ல, தொடங்கும் போது இது அந்த முரண்ணே பார்க்கலாம், அப்படியான ஒரு வாசிப்பை நிகழ்த்தலான்ற அந்த இடம் தான் எனக்கு திரும்ப கேள்வியாச்சு. மற்றபடி இது ஒரு நல்ல விவாதத்துக்குரியது, திரும்ப பேசப்பட வேண்டிய விஷயம். அதையும் நான் முன் வச்சுக்கிறேன். இது குறித்து நான் ஆய்வையும் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் தகவலா செஞ்சு சொல்லிக்க விரும்புறேன். நன்றி. வணக்கம். நான் பிளவேந்திரன் பேசுறேன். கேக்குதா? ஹலோ.
ஐயா நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கய்யா. முத்தையன், கேட்கலாம். கேக்குதா? முத்தையன், கேக்குதுங்கய்யா, முத்தையன். பேசுங்க. ஐயா கேக்குதுங்க. ஆ, ஆ. ஐயா கேக்குது. நல்ல விவாதங்களை எழுப்பக்கூடியதாக இந்த இவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. நன்றி. நன்றி. எனக்கு என்ன, சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் கூட நம்ம ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஒன்று தோணுது. ரெண்டாவது, இதில் வந்து சிவராஜ் ஒரு முக்கியமான இடத்த தொட்டார். என்ன இடம்னா அமைப்பியல் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வந்தார். இந்த அமைப்பியல் அப்படிங்கிறது வந்து அது பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மூளை சிந்திக்கிறது அல்லது மூளையின் சிந்திப்பினுடைய அமைப்பு முறை என்ன அப்படிங்கிற ஒன்று பேசுகிறார். அது எப்போதுமே ஒரு ஒரு ரியாலிட்டியை, ஒரு மெய்மையை பைனரியாக தான் பார்க்குது. அந்த பைனரியை பார்த்தா தான் அது அது அதை அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதனால தான் அது பைனரி அப்போசிஷன் பற்றி பேசுது. இன்னொன்று வந்து சைக்கோ அனாலிசிஸும் அதையே தான் சொல்லுது. இதில் வந்து நம்ம பார்க்கணும், அகம்புறம்ங்கிறது ரொம்ப பேசிக்காக நமக்கு ஒன்றுமே இல்லை. கான்சியஸ், அன்கான்சியஸ், இந்த ரெண்டாவது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இதை தாண்டி போனோம் அப்படின்னா அகம்புறம்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. பேசிக்காக என்ன அப்படின்னா, நாம் எடுத்துக்கணும், வாழ்க்கை ஒரு 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 பொருள் இருக்குது அப்படிங்கிறது, ஒரு மெட்டீரியல், ஒரு மெய்மை ஒன்று இருக்கிறது அப்படின்னா, அந்த இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இல்லை, தொடர்ந்து அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ தொடர்ந்து அப்படியே இருக்கிறது அப்படிங்கிறதும், அது தொடருது அல்லது அதனுடைய நீட்டிப்பு அப்படிங்கிறது, இருத்தலுடைய நீட்டிப்பு, நீட்சி அல்லது அது தொடருதல் அப்படிங்கிற ரெண்டு தான். இந்த பேசிக்காக அடிப்படையாக ஒன்று இருப்பது அப்படிங்கிறதாகனா, புறம் வந்து அப்படியே அதனுடைய தொடர்ச்சி, அது நீண்டுக்கிட்டே போகிறது, அதனுடைய இருப்பினுடைய நீட்சி அப்படிங்கிறது தான். இப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். இது ரொம்ப அடிப்படையாக இப்படி தான் பார்த்தோம்னா தான் அதனுடைய இதை புரிஞ்சுக்க முடியும். சும்மா அந்த இதுகளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம விளக்குறதுக்கு ரொம்ப அடிப்படை. ஒரு மனிதன் அல்லது ஒரு உயிர் ஒன்று இருக்கிறது என்றால், அந்த இருக்கிறது அந்த அந்த கணத்தில் மட்டும் அல்ல, தொடர்ந்து அது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த இருந்து கொண்டே இருப்பதற்கு அது செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க. இது இருக்கிறது அப்படிங்கிறது பேசிக்காக அடிப்படையாக இயல்பிலேயே இருக்கக்கூடிய, எசன்ஸாக இருக்கக்கூடியது ஒன்று. அது அப்படியே வெளியில் வர்றது, அதை அப்படியே நீண்டுக்கிட்டே போகிறது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் அல்லது போராட்டம், ஒரு முரண் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மார்க்சியம் பேசும். முரண் இல்லாட்டம் நகர்வுங்கிறதே இல்லை, டைனமிசம் அப்படிங்கிறதே கிடையாது, ஒரு டயலக்டிக்ஸ் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. இயக்கம் அப்படிங்கிறதே வந்து இரண்டும் எதிர்புறமான ஒன்று இருக்கும்போது தான் அது வந்து தொடர்ந்து போக முடியும். சயின்ஸும் அதுதான் பேசும். கம்ப்ளீட் சயின்ஸே வந்து, சயின்ஸோட பேசிக் இது என்ன அப்படின்னாலே ரெண்டு தான், ஒரு பைனரி தான், ஆனோட் அண்ட் கேத்தோடு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் ஆனோட் அண்ட் கேத்தோடு ரெண்டு இருந்தால் தான் ஒரு ஒன்று ஒரு ஒரு இருப்பு, ஒரு பொருள் இருப்பதற்கான பொருளும், அது தொடர்ந்து போவதற்குமான அல்லது அது வாழ்ந்து கொண்டு இருப்பதற்குமான ஒரு அர்த்தம் வந்து அங்கே கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் இப்போ மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே, மனிதன் அல்லது எல்லா உயிர்கள், எந்த உயிர் எடுத்துக்கிட்டாலும் அது இருக்குது அப்படின்னா, அது தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். அது இருப்பது, இயல்பாக இருப்பது இயற்கை அப்படிங்கிறது அகமாகவும், அதுக்கப்புறம் அது தொடர்ந்து போவதற்கு செய்யக்கூடிய அத்தனை எத்தனிப்புகளும் செயல்பாடுகளும் தான் புறமாக இருக்கு. ஸோ இந்த இருத்தலினுடைய நீட்டிப்பும் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். இதுக்கு நம்ம தேவையில்லாமல் அது இது அப்படி இப்படி எல்லாம் எல்லாம் பேசுறது எனக்கு அவ்வளவு தேவையில்லாம அப்படின்றத எப்படி சொல்றீங்க நீங்க? தேவையில்லாம அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்றீங்க? ஏன் சொல்றோம் அப்படின்னா, எதுக்காக தேவையில்லாமன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? ஏன் சொல்றோம் அப்படின்னா, புறம்னு ஒண்ணு இருக்கு, புறம் ஒரு சிஸ்டத்தை கட்டமைச்சுட்டு இருக்கு, அகத்தின் மேல புறம் அது தேவையில்லாம என்ற வார்த்தையை வந்து எப்படி நீங்க அடிப்படையில இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படை புரியுது. நீங்க இந்த அடிப்படையில வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து அப்படி நம்ம போறோம் அப்படின்னா, ஆமா, இயற்கையினுடைய நீட்சி அப்படின்ற அந்த அடிப்படை புரியுது. ஆனா நாம பேசுறது இலக்கியத்தினுடைய உருவாக்கம். இலக்கியத்துக்குள்ளார இருக்கிற ரெண்டு விதமான கோட்பாடுகள், ரெண்டு விதமான ஃபங்க்ஷனிங்ஸ்குள்ள இருக்கு.
ரெண்டும் வந்து தனக்குள்ளார ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கு. இந்த முரண்பாட்டினுடைய ஆணிவேரை கண்டறிவதற்கான ஒரு மூல காரணியை தேடுறோம். தேடும்போது நீங்க இயற்கையை இயற்கையாவே விளக்குறீங்க, அது சரிதான். ஆனா அது வந்து ஒரு பண்பாட்டு நிலத்துக்குள்ளார அது எப்படி வடிவாக்கமாக ஆகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? வந்து ராஜாவோ அல்லது ராஜாவோ முத்தையாவோ சொல்லுகின்ற முத்தையாவோ சொல்லுகின்ற அகம் என்பது இயற்கை சார்ந்ததாகவும் புறம் என்பது செயற்கை சார்ந்ததாகவும் வன்முறை சார்ந்ததாகவும் இருக்கு என்ற இடத்தை நாம எந்த அறிவியலால மறுத்துற முடியும்? மறுக்க முடியலன்னு தான் அந்த இடத்துக்கு தான் நானே வர்றேன். அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன் நானே. சரி, சரிங்க சார், வாங்க. சார் நீங்களே பேசுங்க. அவர் முடிச்சுட்டாருங்க, நீங்க பேசுங்க. இல்ல நானும் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். யாராவது இல்ல ஐயா பேசிட்டோம், ஐயா பேசிட்டோம், முடிச்சிருக்கோம். இல்ல நான் பேசி முடிச்சிட்டேன், நம்ம பிறகு தொடரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சரிங்க. சரி முத்தையன், வேறு பேச விரும்புறீங்களா? சிவராஜ் வராரு. ரொம்ப வந்து கடைசியா வந்து ஐயா பேசும்போது சில விஷயங்களை முன் வச்சிருந்தார் பிளவேந்திரன் ஐயா. அது வந்து எனக்கு சரியா பட்டது. அது ஒரு உள்ள இருந்து இப்போ இயற்கை செயற்கைங்கிறதோ அல்லது அகம் புறம் அப்படிங்கிறதோ நம்ம வெளிப்பாட்டு வடிவம், செயல்பாடு, இருத்தலினுடைய நீட்சி அப்படின்னு சொன்னாரு. அதாவது மனசு அகம், அதனுடைய மனசுல மனதினுடைய செயல்பாட்டு வடிவம் தான் புறம், உள்ளே வெளியே மாதிரி தான். இப்போ வெளியே நிகழ்வது எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான். இப்படி இது ரெண்டும் வந்து நம்ம பிரிச்சு பார்க்கறதையும் தாண்டி இந்த செயல்பாடு வெளியில நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் அதுக்கான அடிப்படை சிந்தனை உள்ள இருந்துதான் அதனுடைய மூலம் இருக்கு அப்படின்னு வாசிக்கிறது ஒரு புரிதல். இந்த வாசிப்பை வந்து ஒட்டுமொத்தமா நம்ம நிராகரிச்சிட முடியாது. நீங்க தொடக்கத்திலேயே வந்து அதை நாம நிராகரிக்கிறோம் அப்படின்னு தொடங்குனீங்க. அப்படி எந்த வாசிப்பு ஒத்ததுன்னு வாசிக்கிறது ஒரு வகையான வாசிப்பு, முரணானது அப்படின்னு வாசிக்கிறது ஒரு வகையான வாசிப்பு. இந்த ரெண்டு வாசிப்பில இருந்து நாம ஒவ்வொரு விதமான ஒரு புரிதலை வந்து கண்டடைகிறோம். அந்த வகையில வந்து இது ஒரு வகையான வாசிப்பு அப்படின்ற புள்ளியை மட்டும் நான் உணர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு சிறந்த விவாதம் அப்படின்ற அடிப்படையில வாழ்த்துக்கள் முடிக்கிறேன். நன்றி. நன்றி சிவராஜ். முத்தையன், நான் அதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் முடிச்சுக்கலாம். முத்தையன் சொல்லிடலாமா? பேசுங்க. ஒன்னே ஒண்ணுதான். நான் முன்னாடி சொன்ன சிவராஜ், அந்த விளக்கம் வந்து தற்போதைக்கு விலக்கி வச்சுட்டு இதை போலான்னு தான் நான் சொன்னேனே தவிர அந்த வாசிப்பு ஒண்ணுமே இல்லாதுன்னு அந்த வாசிப்பை குறை சொல்ற டோன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த வாசிப்பை தற்போதைக்கு விலக்கி வச்சுட்டு இதை நம்ம கையில எடுத்துக்கிட்டு போவோம் அப்படிங்கிறதான் நான் சொன்னது. இந்த ரீடிங்கை கூட திரும்ப போட்டு பாருங்க. ரெண்டாவது வந்து உடலாக்கத்தை நான் வந்து தனிமையா பிரிக்கல. நீங்க மொழியியல் வந்ததுக்கு அப்புறம் பிளவேந்தர் சார் சொன்ன மாதிரி ஒரு மொழி அமைப்பு தான் அது பேசுது, லாங்குவா, அந்த பரோல் அப்படிங்கிற விஷயம். அவர் வந்து அதே போல வந்து நான் உடலாக்கமும் ஒரு மன அமைப்புக்குள்ள வந்துரும், உணர்வாக்கமும் ஒரு மன அமைப்பு, ரெண்டுமே மன அமைப்புங்கிற இடத்துல இணைஞ்சிரும். அந்த மன அமைப்புல இருந்து தான் உடலாக்கம் உணர்வாக்கங்கிற செயல்பாட்டு தன்மை இருக்கும் மொழி அமைப்பை பொறுத்த வரைக்கும். அதனால நான் வந்து உடலாக்கம்னு சொல்லிட்டு அதை வந்து ரெண்டையும் பிரிக்கிறேங்கிற மாதிரி, அது மேம்போக்கா பிரிவானது, அதை இணையக்கூடிய இடம் மன அமைப்புங்கிற இடத்துலதான், ஏன்னா மொழியினால ஆனது அப்படிங்கிற இடத்துல. மற்றபடி நான் வேற என்ன விளக்கமும் தர விரும்பல. மற்றபடி விவாதத்துக்குரிய இடங்களாவே இருக்கட்டும். அப்புறம் இன்னும் ஒண்ணுதான் பிளவேந்தன் சார்கிட்ட நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறது. ஒண்ணு நான் அகம்புறம்ங்கிறது வந்து இங்க நான் ஒரு பொது இடங்கள்ல சார் சொல்ற மாதிரி அறிவார்ந்த ரீதியில இது வந்து எல்லாருக்கும் புரிதல் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா ஒரு ஓரளவுக்கான உரையாடல் நடக்கக்கூடிய இடத்துல அகம்புறங்கிறது இன்னும் தனித்து வாசிக்கப்படுவதுங்கிறது ரொம்ப சிக்கலுக்குரியது, அதுவும் பெண்களுக்கு எதிரானதா போய் முடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுதான் எனக்கு ஒரு ஐயம். அந்த அடிப்படையில தான் அதை மாற்றி யோசிக்கணும். பெண்ணுக்கு சின்ன இடங்கள் கிடைச்சா கூட அதை மைய நீரோடு உணர்ந்து வாசிக்கணும். அந்த தவறை விட்டுட்டு நம்ம தனித்தனியா வாசிச்சோம், அகம்புறம்னு இன்னும் தனித்தனியா வாசிக்க தனித்தனியா தான் நிற்கும். அதைதான் ஏதோ ஒரு வகையில் அது உறவுகளை இணைக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சது, அவங்க முத்தையா சார் யோசிச்சதன் வழியா. நன்றி. நன்றி ராஜா, நன்றி. இவ்வளவு நேரம் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆய்வாளர்களுக்கும்
அறிவிப்பகிர்வு உறுப்பினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். அதற்கு முன்னதாக தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை காண்பதற்கு அறிவிப்பகிர்வு வலையொலிகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்பதை மட்டும் வேண்டுகோளாக விடுத்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.